وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, வாரந்தோறும் நடந்து வருகின்ற இந்த சனிக்கிழமை மார்க்க நிகழ்ச்சியிலே இந்த வாரம் வீடு கட்டலும் பராமரித்தலும் என்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் அவனது கொள்கை எந்த அளவுக்கு நேர்த்தியானதாகவும் மூட நம்பிக்கையற்றதாகவும் பகுத்தறிவுபூர்வமானதாகவும் இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவனது அன்றாட வாழ்க்கை நேர்த்தியானதாகவும் மறுமை நம்பிக்கை அடிப்படையாக கொண்டதாகவும் இருக்க வேண்டும். இதனை வலியுறுத்தும் முகமாகத்தான் இஸ்லாம் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையுடைய விஷயங்களில் என்னென்ன அம்சங்கள் எல்லாம் அவனது வாழ்க்கையோடு சம்பந்தப்படுகிறதோ அந்த அத்தனை துறைகளிலும் இஸ்லாம் வழிகாட்டலை சொல்லிவிட்டு போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, இன்று அல் குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்கள் பின்பற்றுவது என்று சொன்னால் 10 விகிதம்தான் இஸ்லாமாக எங்களுக்கு அறிமுகப்படுத்திய சில விஷயங்களை நாங்கள் பின்பற்றுகிறோம். வணக்க வழிபாடுகள் என்று தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, அது போன்ற திக்ரு, ஔராதுகள், குர்ஆன் ஓதல், இது போன்றவைகள் எல்லாம் இஸ்லாம் வந்த பின்னால் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட சில விஷயங்கள். அவைகளுக்கும் உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த வணக்க வழிபாடுகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. இப்படி உலக விஷயங்களோடு எங்களது அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்படாமல் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகின்ற விஷயங்கள் ஒரு 10 வீதம் இருக்கும். ஆனால் அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்படுகின்ற வியாபாரம், திருமணம், சாப்பாடு, உணவு, தொழில், இது போன்று எத்தனையோ விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்படுகின்றது. இவைகளை பற்றி இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் வழிமுறை, இந்த முறையில் தான் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்தியவைகள் தான் 90 வீதமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில், பொதுவாக மனித வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான அம்சமாக கருதப்படக்கூடிய வீடு கட்டுதல், அதை எவ்வாறு கட்ட வேண்டும், எந்த அமைப்பிலே ஒரு வீடு இருக்க வேண்டும், அந்த வீடுடைய அறைகள் எப்படி இருக்க வேண்டும், அங்கே இருக்கின்ற படுக்கைகள் எப்படி இருக்க வேண்டும், அந்த வீடு இரண்டாவது அடிப்படையில் எப்படி அதாவது பராமரிக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாகவே சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, வெறுமனே பராமரிப்பதை மாத்திரமல்ல, அந்த வீடு ஒழுக்கமாக இருக்க வேண்டும், ஆன்மீகத்தோடு இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, ஒரு வீடு கட்டுகின்ற விஷயத்திலும் இஸ்லாம் பல விஷயங்களை எங்களுக்கு சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, எனவே வீடு கட்டுதலும் பராமரித்தலும் என்ற தலைப்பில் 2 முக்கியமான விஷயங்கள் உள்ளடங்கும். ஒன்று, அந்த வீட்டுடைய பௌதிக நிலை என்று சொன்னால் அந்த வீட்டுடைய கட்டுமானத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது. இரண்டாவதாக, அந்த வீட்டுடைய அதாவது அது சொல்வது என்று சொன்னால் செயல் சார்ந்த அந்த வீட்டிலே என்ன விதமான ஒழுக்கங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும், எந்த விதமாக அந்த வீடு பராமரிக்கப்பட வேண்டும், என்ன விதமான வாழ்க்கை அந்த வீட்டிலே வாழப்பட வேண்டும் என்றும் இஸ்லாம் எங்களுக்கு முக்கியமான 2 பகுதிகளை சொல்லி தருகிறது. சகோதரர்களே, முயன்ற அளவு இந்த தலைப்பிலே நாங்கள் அவைகளை விளங்கிக் கொள்ள முயற்சி செய்வோம். சகோதரர்களை, முதலாக வீடு என்று சொல்லுகின்ற பொழுது, வீடு கட்டுதல் என்று சொல்லுகின்ற பொழுது இன்று அடிப்படை நோக்கங்கள் நிறைய பேருக்கு மறந்து போயிருப்பதை பார்க்கிறோம். காலத்துடைய வளர்ச்சி, காலத்துடைய அபிவிருத்தி, முன்னேற்றம், வீடு ஏன் கட்டுகிறோம் என்பதை நிறைய பேர் மறந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மை, அதாவது அர்த்த ரீதியாகவே மறந்து விட்டார்கள். வீடு என்பது ஏன் கட்டப்படுகிறது என்ற அடிப்படை நோக்கத்தை சமூகம் மறந்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வீட்டுடைய நோக்கத்தை சொல்லி காட்டுகிறான். வீட்டை பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்திலேயே மனிதனால் தாங்க முடியாத 2 விஷயங்கள் இருக்கின்றன. மனிதனால் தாங்க முடியாத 2 விஷயங்கள் இருக்கின்றன.
ஒன்று கடும் குளிர், இரண்டாவது கடும் சூடு. கடும் குளிரும் கடும் சூட்டை பொறுத்த வரைக்கும் மனிதனால் தாங்க முடியாது. இவைகளிலிருந்து ஒதுங்கி வாழ்வதற்கான ஏதாவது ஒரு இடத்தை என்ன செய்வான், மனிதன் தேடுவான் இயல்பையே. மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு விஷயத்திலும் மனிதனால் தாங்க முடியாது. ஆக ஒரு வீடு என்கின்ற நோக்கத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது கடும் சூட்டிலிருந்து நீங்கள் தப்புவதற்கும், கடும் சூட்டிலிருந்து நீங்கள் தப்புவதற்கும், கடும் குளிரிலிருந்து தப்புவதற்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வீட்டுடைய அடிப்படை நோக்கமாக அதனை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். உண்மையிலேயே கடுமையான, அதாவது மழை பொழிகின்ற நேரத்தில் நாங்கள் சாதாரணமாக ஓரங்களிலே ஒதுங்குவதை பார்க்கிறோம். எங்கேயாவது கூரை போட்ட இடங்கள்ல போய் என்னது ஒதுங்குவதை பார்க்கிறோம். மழை நல்லதாக இருந்தாலும், மழை நலவாக இருந்தாலும், மனிதனுக்கு தேவையானதாக இருந்தாலும் அது உடம்பிலே படுவதை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து ஒதுங்குகின்ற ஒரு நிலை மனிதனுக்கு இருப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கடும் சூடாக இருக்கின்ற பொழுது அதற்காக குடைகள் பிடிப்பதை பார்க்கிறோம். உண்மையிலேயே முதலாக சூரியனுக்காகத்தான் என்னது குடையே கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப குடைகளை உபயோகிப்பதை பார்க்கிறோம். சூட்டிலிருந்து தப்புவதற்காக குடைகளை உபயோகிப்பதை பார்க்கிறோம். ஏதோ ஒன்றின் கீழ் நாங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வு மனிதனுடைய இயல்பிலேயே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், படைத்து வைத்திருக்கிறான். இது ஒரு முதல் நோக்கம் என்று சொல்லலாம். சூட்டிலிருந்து தப்புவதற்கும் கடும் குளிரிலிருந்து தப்புவதற்காகத்தான் ஒரு வீட்டை நாங்கள் அமைக்கிறோம். இதுதான் முதல் முக்கியமான நோக்கம். அதற்கு அடுத்ததாக கிளை அம்சங்கள் நிறைய இருக்கலாம். இதுதான் முதல் நோக்கம். ஆனால் இந்த நோக்கம் வீடு கட்டுகின்ற பொழுது கணக்கெடுக்கப்படுகிறதா என்று கேட்டால் கிடையாது. சூடோ குளிரோ, ஒரு சூட்டு பிரதேசம் என்று வையுங்கள், அவருக்கு எந்த விதமான அத்தியாவசியமும் இல்லாது விட்டாலும் அவர் எனது எவ்வளவு பெரிய சூடாக இருந்தாலும் அடைப்பதிலே குறியாக இருப்பார். அந்த வீட்டுக்குள்ளே வெளியே இருப்பது நல்லது கொண்டிருக்கும். சில அழகா பெரிய வீடு கட்டிருப்பான், யாரா விருந்தாளிகள் வந்தா வாங்க வெளியே இருப்போம் புட்டுவத்தை போட்டு கொஞ்சம் காத்தா இருக்கும் வெளியே போவான். ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கலாது. அந்த அளவுக்கு வீடு கட்டிக்கிற முறை அப்படி இருக்குது. வீட்டுக்குள்ள இருக்கல, ஆனா வீடு அழகான முறையில டைல்ஸ் பிடிச்சி பாக்குறதுக்கு அழகா, அதாவது அந்த நவீனத்திலேயே உச்சகட்டத்துல வீடு இருக்கும். ஆனா யாரா வந்து இருந்த வீட்டுக்குள்ள இருக்கலாது, வாங்க கொஞ்சம் வெளியே போவோம் என்ன செய்வாங்க, வெளியே போய் இருந்து ஒரு புட்டுவத்துல போட்டு இருந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கலாது. வீடு வச்சிருக்கிறதே சந்தோஷமாக வெளியில் உள்ள களைப்பெல்லாம் ஆடுறதுக்கு. ஆனா அவனுக்கு வீட்டுக்கு வந்தா என்ன செய்யலாது, படுக்க இயலாது, பேச இயலாது, சாப்பிட இயலாது, வீட்டுக்கு வந்து போட்டு சேட்டை கட்டிட்டு இருப்பான், இயலாது, தாங்க முடியாம. இயல்பாக வெளியில இருந்து பெறக்கூடிய சாதாரண இன்பங்களை கூட பெரிய பெரிய வசதியான வீடுகளில் காண முடியாத நிலையை நாங்கள் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப இதுக்குரிய முக்கியமான நோக்கம் அடிப்படை அம்சங்கள். சில வீடுகளுக்குள்ள போனோம் என்று சொன்னா உள்ளுக்கு இருந்து சத்தம் போட்டா வெளியே விளங்காது, வெளியிருந்து யாரா பேசினா உள்ளுக்கு விளங்கும், அது வெளியிருந்து யாராவது பேசினா உள்ளுக்கு விளங்கும். அது இதெல்லாம் பொதுவாக கொஞ்சம் அதாவது நாகரிகம் வளர்ந்த இடம் என்று சொல்லப்படக்கூடிய தலைநகர் போன்ற இடங்கள்ல தான் இது இருக்கும். ஆனால் சகோதரர்களே, அவர்கள் லாபம் என்று நினைக்கிறார்கள். இதுவே ஒரு சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய ஆபத்தாகவும் மாறும். ஒரு சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய ஆபத்தாகவும் இதுதான் மாறும். அவ இஸ்லாமிய முறையில் ஒரு கிராமம் அமைய வேண்டிய முறையும் இருக்குது. ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் நினைத்த மாதிரி கட்டுவதற்கெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவில்லை. வருகின்றவன் எங்களுக்கு கொஞ்சம் விளங்கணும். ஒரு பிச்சைக்காரன் வாரான்னு வைங்களேன், ஒரு பிச்சைக்காரன் கேட்டு வாரான், கேட்டா நாங்க கொடுப்போம். ஆனா கேட்கறதுக்கு மாதிரி எந்த வாய்ப்பை ஏற்படுத்தாம இருக்கிற சரியா, கேட்டா கொடுப்போம்னு உணர்வு அடிக்கிறோம். ஆனா அவன் வந்து கதவை தட்டுறதோ அதுக்குரிய ரூட்டோ பாக்குறதுக்கோ எந்த வழியுமே இல்லை. எந்த வழியுமே இல்லாத நிலைக்கு ஒருவனா கிட்ட வீடு கட்டுறதை பாக்குறோம். யாருமே திடீர்னு ரோட்டால போய் ஏதாவது மலைக்கு கூட ஒதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத அமைப்புகளை வீடுகளை கட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அடிப்படையாக வீடு கட்டுகின்ற நோக்கம் இழக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இன்று நிறைய பேர் வீடு கட்டுவதில் முதல் குறி என்ன தெரியுமா, வீடு அழகாக இருக்க வேண்டும், பார்ப்பதற்கு கொஞ்சம் அதாவது அட்ராக்ஷனாக கவர்ச்சியாக இருக்க வேண்டும், கவர்ச்சியாக இருக்க வேண்டும், வந்தா பார்த்தா என்னது கொஞ்சம் அழகாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படை நோக்கத்தோடு தான் வீடு கட்டுவதை பார்க்கிறோம். தாம் வாழணும் என்பதை விட மற்றவன் பார்க்கணும் என்பது முதல் நோக்கமாக இருப்பதை பார்க்கிறோம். தான் வாழணும் என்பதை விட மற்றவன் பார்க்க வேண்டும் என்பது கூடுதலாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலதான் வீடு நல்லா பூசி இருக்கும், வசதி இருக்காது முழுசா பெயிண்ட் அடிக்க. முதலா எங்க பெயிண்ட் அடிப்பான் தெரியுமா, வெளியே பெயிண்ட் அடிக்க. என்னத்துக்கு, வீட்டுக்குள்ள எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கணுமே, அதெல்லாம் உள்ளுக்கு தான் முதலா பெயிண்ட் அடிக்கிறியே, நீ வாழ போறது உள்ளுக்க, பாக்குறவனுக்கு எல்லாம் வீடு. ஆனால் முதலா என்ன செய்வாங்க தெரியுமா, வெளிப்பகுதி எல்லாம் கிளியர் ஆக்கிடுவாங்க, வெளிப்பகுதி எல்லாம் கிளியர் ஆக்கிடுவாங்க. சிலவன் என்ன செய்ய பாத்ரூம் மட்டும் கிளியர் பண்ணி வச்சிருப்பான், ஏன்னா பாத்ரூம் மட்டும் கிளியர் ஆகிக்கணுமா. இது போன்ற சில
அதாவது அடிப்படை நோக்கங்கள் மாறுறதுனால நீங்க நினைக்கிறீங்க சின்ன விஷயம் உங்களோட லைஃப் வாழ போறது 60 வருஷம், அதாவது ஒரு 20 வருஷம் பாலா போயிடும். உங்களோட சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒழுங்கா வாழலாம 20 வருஷம் பாலா போயிடும். வீட்டுடைய நோக்கம் விஷயத்துல முதலா தான் வாழணும் என்பதுதான் அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டும். தான் வாழணும் என்பது அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டும். இன்னும் சிலர் எப்படி என்று சொன்னா, கையில ஒரு 10 லட்சம் இருக்கும், காணியும் இருக்கும், 10 லட்சத்துல அழகா ஊட்ட முடிக்கலாம். ஆனா பிளேம் போறது 80 லட்சத்துக்கு. அப்ப 5 லட்சம் 6 லட்சத்துல அத்தி வர முடியும். அதுக்கு போற இப்பதான் சில பேர் பிப்பாரு 10 லட்சம் முடிஞ்சாச்சு, வீடு கட்டுறதுக்கு இன்றைக்கு வீடு கட்டுறதுக்கு கூட சல்லி போதாம இருக்குது. சல்லி நல்லா போதும் 10 லட்சம், ஆனா நீ போட்ட பிளேனுக்கு போதாது, நீ போட்ட பிளேனுக்கு அது போதாது. அப்ப இவன் என்ன செய்யறான், 25-30 வருஷத்துக்கு வீடு கட்டுறான். 25-30 வருஷத்துக்கு வீடு கட்டி முடியும் வந்து இவர் மௌத்தாயிடுறாரு. மன புள்ள அப்பதான் சின்ன பிள்ளையா இருக்குது. அதுக்குள்ள ஒரு சுனாமி வந்தா 2 பேருக்கும் வீடு இல்ல. அப்ப என்ன விளங்கணும் என்றால், வீடு கட்டுவது பிழை இல்லை, கட்டத்தான் வேண்டும். முதலாவது தான் வாழணும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அந்த வீட்டுல வந்து தனக்கு வசதியாக தான் வாழக்கூடிய அமைப்பு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனன், அல்லாஹ் தஆலா உங்களது வீடுகளில் நீங்கள் வசிப்பதற்காக, உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் உங்களுக்கு வசிப்பிடத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கினான். இந்த சகனன் உங்களது வீடுகளில் உங்களுக்கு வசிப்பிடத்தை ஆக்கினான் என்பதை அமைதியையும் வசிப்பையும் அல்லாஹ் ஆக்கினான் என்று விளங்கலாம். உண்மையிலே பாருங்க பாப்போம், கடுமையா இடியும் மின்னலும் விட்டுட்டு இருக்கும். வெளியிருக்கிற எங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கும், அவசரமா எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும். ஒரு கடை ஒன்றுல என்ன செஞ்சிருப்போம், தற்காலிகமா நின்று கொண்டிருப்போம், மழை முடியும் வரைக்கும். முடிகிற மாதிரி இல்ல, அப்பையும் நாங்க ஒரு கூரை கீழே தான் இருக்கிறோம். ஆனா மனசு வீட்டுக்கு போகணும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். வீட்டுல யாரும் இல்லாட்டியும் சரி, வீட்டுக்கு போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்குமே நினைக்கும். ஆனா அந்த அது ஒரு கூரை கீழே தான் இருக்கிறோம். பக்கத்துல நண்பர் இருப்பாரு, வீட்டுக்கு போனாலும் இடியும் மின்னலும் வரத்தான் செய்யும். ஆனா அந்த வீட்டுக்கு போறதுல ஒரு மனசுல என்னது, ஒரு நிம்மதி அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறத பாக்குறோம். வீட்டுக்குள்ள போய் அந்த கதவை மூடிட்டா என்னது, மனசுக்குள்ள ஒரு ஆறுதல், ஒரு நிம்மதி. அப்ப நீங்கள் வசிக்கின்ற வீடுகளில் உங்களுக்கு வசிப்பிடத்தையும் உங்களுக்கு நிம்மதியும் அல்லாஹ் தஆலா ஆக்கினான். வஜஅல லக்கும் மின் ஜுலூதில் அன்ஆமி புயூத்தன், அதுபோன்று தோள்களால் ஆக்கப்படுகின்ற வீடுகளை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். மிருகங்களுடைய தோள்கள் இருந்து உங்களுக்கு வீடுகளை அல்லாஹ் தஆலா ஆக்கினான். என்ன செய்றீங்க அதுல, தஸ்தகிபூனஹா யௌம லஅனிக்கும் வ யௌம இகாமத்திக்கும், உங்களது பிரயாணத்தின் பொழுதும் உங்களது நீங்கள் அங்கே தங்கி இருக்கின்ற நேரத்திலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதுல ஒரு இலகுவை ஆக்கி இருக்கிறான் என்று தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சூரா நஹலிலே நாங்கள் அறிந்த அந்த வசதிகளை பற்றி சூரா நஹல் 80 அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டு போகிறான். ஆக சகோதரர்களே, வீட்டுடைய அடிப்படை நோக்கத்தை அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், ஒரு மனிதன் எதை செஞ்சாலும் ஒரு நோக்கம் இருக்கணும். இல்லைன்னா அவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல என்னது, ஒரு நலவு இருக்காது, அவனுக்கு அனுபவிக்க முடியாது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்தில் கூட அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. இப்ப வீட்டுடைய அடிப்படை நோக்கம் எங்களது சந்தோஷம், எங்களது வசதி, எங்களது இன்பம், இவைகள் தான். இதை முதலாவது வரவழைச்சுட்டா மற்றவனுக்கு அது அழகா இருக்கணும். கணக்கு இல்லாம மற்றவனுக்கு அழகா இருக்கணும் நினைக்கிறது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கணக்கு இல்ல, மற்றவனுக்கு அழகா இருக்கணும் என்று நினைப்பதில் எந்த ஒரு பிரயோஜனமும் என்ன செய்யாது, கிடையாது. அதனால தான் வசிப்பதற்கு முதலாவது என்ன செய்யணும், வீட்டு கட்டணும். சிலவன் என்ன செய்வான், வீட்டு கட்டுறதுக்கு முன்னாடி தாப்பை கட்டி முடிச்சிருவாங்க. ஆனா வீடு கட்ட சல்லி இல்ல, வீடு கட்ட சல்லி இல்ல, ஆனா தாப்பை கட்டி முடிச்சாச்சு. ஏன்னா பவுண்டரி கிளியர் ஆகிக்கணுமா, பவுண்டரி என்னது கிளியராக இருக்கணுமா. சகோதரர்களே, முதலாக அந்த பணத்துல நீ வாழ்றதுக்கு உனக்கு மேக்சிமமா எவ்வளவு முடியுமோ அதைத்தான் முயற்சிக்க பார்க்கணும். மற்றவனுக்கு எவ்வளவு ஒதுங்க முடியுமோ, மற்றவனுக்கு எவ்வளவு காட்ட முடியுமோ அதை முயற்சிக்க கூடாது. அப்படி முயற்சிப்பது மறுமையில நஷ்டம் அல்ல, உலகத்திலே உங்களுக்கு முதலாவது நஷ்டம். கையில கோடான கோடி பணம் இருந்தும் முறையா செலவழிக்க தெரியாட்டி நஷ்டம் தானே. இதை நாங்கள் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில வீட்டை ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் வைத்திருப்பதனால், வீடு கட்டுவதை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஒரு வீடு தேவையோ, எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வீடு தேவையோ, எந்த அளவுக்கு விசாலம் தேவையோ, எந்த அளவுக்கு அழகு தேவையோ அவைகளை எடுத்துக் கொள்வதை பற்றி இஸ்லாம் எதுவும் சொல்லவில்லை. நாங்கள் பார்க்கிறோம், சஹீ இப்னு ஹிப்பானிலே வரக்கூடிய செய்தி 4032வது இலக்கம். அதாவது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்பஉன் மின் சஅதத்தில் மர்இல் முஸ்லிம், 4 விஷயங்கள் சந்தோஷத்தில் உள்ளவைகள், சந்தோஷமான விஷயம், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் 4 விஷயங்கள். அதில் ஒன்று அல் மர்அத்து ஸாலிஹா,
நல்லதொரு மனைவி, ஒரு மனிதன வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய நல்லதொரு மனைவி அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷங்களில் ஒன்று. அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷங்களில் ஒன்று. மனைவி அழகா இருப்பா, வசதியா இருப்பா, படிச்சவளா இருப்பார், எல்லாம் இருக்கும். ஆனா ஒழுக்க இருக்காதுன்னு வைங்களேன், என்னதான் வெளியே அழகா விளங்கினாலும் வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது. அப்ப ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் சந்தோஷம் ஒரு பெண் சாலிகான பெண்ணாக இருப்பது. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் அழகு இல்ல, படிப்பு இல்ல, அறிவு இல்ல, ஒழுங்கா சிந்திக்கிற தன்மையும் இல்ல, ஆனா ஒழுக்கத்துல 100% வைங்களேன். நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். எதுக்கு தெரியுமா? இப்படி ஒரு பெண் அல்லாஹ் எனக்கு இந்த காலத்துல தந்ததுக்கு. ஒழுக்கத்துல உங்களோட மனசு வெளியே எவ்வளவு தூரம் போனாலும் மனைவியை பத்திய நம்பிக்கை உங்களுக்கு குறைதே இல்லைன்னு வைங்க, அதுதான் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உச்சகட்ட நிம்மதி, முதல் சந்தோஷம். இரண்டாவது வல் மஸ்கனுல் வாசியா, விசாலமான ஒரு வீடு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு மூமினுடைய சந்தோஷத்தில் உள்ளது விசாலமான ஒரு வீடு. 4 விஷயத்துல, முதலாவது நம்பிக்கை உள்ள ஒரு மனைவி, இரண்டாவது விசாலமான ஒரு வீடு. விசாலமான வீடு என்ன? அதாவது ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் நிம்மதியாக படுத்துறவங்களுக்கு, ஒவ்வொருவரும் நிம்மதியாக அதில் வாழ்வதற்கு, நிம்மதியாக சமைப்பதற்கு, நிம்மதியாக இருப்பதற்கு எந்த அளவுக்கு விசாலம் அடிப்படையாக தேவையோ அந்த அளவுக்கு விசாலமாக இருக்கிற வீடு. விசாலமாக இருக்கிற வீடு என்று சொன்னா அலங்காரமாக இருக்கிற வீடு அர்த்தம் அல்ல. விசாலமா இருக்கிற வீடுனா அவனுக்கு தேவையான அளவுக்கு என்னது, நல்ல அகலங்கள் கொண்ட வீடு ஒரு மோமினுக்கு கிடைத்த சந்தோஷத்தில் உள்ளது. அடுத்ததாக வல் ஜாரு சாலிஹ், நல்லதொரு அண்டை வீட்டான். நல்ல சிலவங்களுக்கு விசாலமான வீடு, நல்ல மனைவி எல்லாம் கிடைச்சிக்கும். அடுத்த வீட்டுக்காரன் மோசமா இருப்பான், நிம்மதி இல்லாது, அவனுக்கு என்ன செய்யாது, நிம்மதி இருக்கவே இருக்காது. அப்ப அடுத்த வீட்டுக்காரர் என்னது, ஒரு நல்ல ஒரு சாலிகான மனிதராக இருத்தல். அடுத்தது என்ன, வல் மர்கபுல் ஹனி, நல்ல வசதியான ஒரு வாகனம். சில வாகனம் இருந்தாலே சந்தோஷப்படுறது, ஆனா அந்த வாகனம் 1 கிலோமீட்டர் நின்று கண்டே இருக்கும். இறங்கி இறங்கி மறுபடியும் என்ன செய்யணும், அதை தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வல் மர்கபுல் ஹனி, வசதியான ஒரு வாகனம். வாகனத்துல ஒரு வசதி. ஏன்னா சில வாகனத்தை ஓட்டுறதை விட நடந்து போறது நல்லது. சில வாகனத்தை ஓட்டுறதை விட நடந்து போற நிம்மதியா இருக்கும். ஏன்னா நாங்க நடந்து பேசிட்டு இருப்போம், அவன் வேகமா போ 1 கிலோமீட்டர் இருக்காங்க, மறுபடியும் போகலாம் நிப்பான். ஏன்னா ஏதாவது பஞ்சர் ஆகிக்கும், ஏதாவது நடந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் 1 கிலோமீட்டர் மறுபடியும் வருவார், முன்னுக்கு போய் மறுபடியும் நிப்பாரு. அந்த உருப்படி இல்லாத வாகனம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வல் மர்கபுல் ஹனி, சிலவங்க வாகனம் வாங்கணும் இடத்துல குறியாக்கிறாங்க, நல்ல வசதியான டிஸ்டர்ப் இல்லாத வாகனம் வாங்கணும் இடத்துல இல்ல. அதனாலதான் 80,000 கார் கிடைச்சாலும் எடுத்துட்டு ஓட்டிடுறாங்க. 80,000 ஒரு கார் கிடைச்சாலும் எடுத்துறது ஓட்டுறதுல சந்தோஷம், காரணம் கார் ஓட்டணும், அதுதான் அவட லட்சியம். காரால உனக்கு என்ன கிடைக்கணும் என்ற நோக்கம் இல்ல, கார் ஓட்டுகிறேன் என்ற உணர்வு மட்டும்தான் இருக்கணும், அவ்வளவுதான். இது பில நீ கார் எடுத்தா என்ன நோக்கம் வரணும், அது நிறைவேறணும். கார் எடுக்கணும் என்று எங்கே இஸ்லாம் சொல்லல, நீ வசதியான ஒரு வாகனம். இந்த நாளும் ஒரு முஃமினுக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களில் உள்ளது. ஒரு மனிதன் வாழ்வையில ஒரு குறைபாடு இருக்குன்னு சொன்னா, மோசம் இருக்குன்னு சொன்னா, இந்த நாளும் கிடைக்காம இருக்கிறது. இந்த நாளும் கிடைக்காமல் இருந்தால் அவனுக்கு உள்ள பெரும் குறைபாடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற செய்தி இப்னு ஹிப்பானிலே வருகிறது. இதில் முக்கியமான விஷயம் விசாலமான வீடு. அப்ப வீடு கட்டுகின்ற விஷயத்தில் இஸ்லாம் எங்களுக்கு அவன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக தனக்கு தேவையான வசதி உள்ள ஒரு வீட்டை கட்டிக் கொள்வதில் இஸ்லாம் எந்த தடையும் செய்யவில்லை. ஆனால் வாழ்வதற்காக கட்ட வேண்டும். இப்படி அவன் வாழ்றதுக்காக அந்த வீட்டை கட்டணும். வீட்டை கட்ட ஆரம்பிச்சா மௌத்தாக்கள் தான் கட்டி முடிகிற நிலைமையில இருக்க கூடாது. அவன் வாழுகின்ற அமைப்பில் என்ன செய்யணும், வீடை கட்டுவதற்கு ஆரம்பிக்க வேண்டும். அந்த வீடு விசாலமாக இருப்பதை இஸ்லாம் வரவேற்கிறது. அடுத்ததாக சஹீஹ் முஸ்லிம்ல பாருங்க 5571 இலக்கத்துல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிச்ச உடனே அந்த வீட்டுக்குள் வசதிகள் இருப்பதையும் வீடு விசாலமாக இருப்பதையும் இஸ்லாம் வரவேற்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டத்துல வாழ்றாங்க. ஆனா ஜாபிர் ரலியல்லாஹு திருமணம் முடிச்சு வந்த உடனே கேக்குறாங்க, அத்தகத்து அன்மாத்தன், இப்ப நாங்க போத்திக்கிட்டு தூங்குறதான பெட்ஷீட் இப்படி எல்லாம் அண்டைக்கு இருக்கல. அண்டைக்கு ஒரு புடவை இருக்கும், அதுல படுப்பாங்க, ஒரு புடவையை விரிச்சு படுப்பாங்க. இன்றைக்கு தானே பாய்க்கு மேல ஒரு புடவை, அதுக்கு மேல தலைவணி வச்சு தூங்குறது, அதுக்கு மேலால ஒரு புடவை. அப்ப அப்படி ஆகிட்டேன், அவ்வளவு வசதி கூடிட்டு மெத்தைய போட்டு கட்டில பலகைக்கு மேல மெத்தைக்கு மேல ஒரு சீட், அதுக்கு மேல ஒரு ஆள் படுப்பார், அதுக்கு மேல ஒரு புடவை. அப்படித்தான் இப்ப இன்றைக்கு ஆகிருக்குது. மெத்த கிடைச்சா யாரும் நிம்மதி, மெத்த இருக்கும், மெத்த கிடைச்சாலே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற நிலைமை இல்ல. பெட்ஷீட் இல்லையா, பெட்ஷீட் இல்லாத ஒரு குறை இன்னைக்கு. பெட்ஷீட் மெத்த கிடைச்சிருக்கிறன்றதல்ல, எவ்வளவு பெரிய டபுள் ஸ்பிரிங் கட்டில் கிடைச்சாலும் அதுக்கு ஒரு பெட்ஷீட் இல்லை என்றால் ஒரு குறை. அதுலயும் படுத்துட்டு போத்துறதுக்கு ஒரு புடவை இல்லைன்னா அது ஒரு குறை.
அப்ப அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகம் என்ன செஞ்சு வளர்ந்திருக்குது. அன்றைய காலத்துல இது மாதிரியான கனத்தை தட்டித்த பெட்ஷீட் எல்லாம் போத்திட்டு படுக்கிற அளவுக்கு உள்ள வசதிகள் எல்லாம் காணமல்லது. அது ரசூலுல்லாஹ் காலத்துல அறிமுகமும் இல்ல, ரசூலுல்லாஹ் காலத்துல அறிமுகமும் இல்ல. இப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, மற்ற ரோம ராஜ்யங்கள் வளர்ந்திருக்குது, அத்தகல்த அன்மாத்தன், எப்படி வசதியான போத்திர புடவைகள் எடுக்கலையா நீங்க தூங்குறதுக்கு? ரசூலுல்லாஹ் தெரியும் இல்லையே எடுக்கலையான்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, குல்துவா அண்ணாலன அன்மாத், இதெல்லாம் எங்களுக்கு எங்க கிடைக்கும் யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அதெல்லாம் எங்களுக்கு எங்க கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அமா இன்னஹா சத்தகுனு, அது உங்களுக்கு வரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அது இந்த சமுதாயத்தில் ஏற்படும், இந்த சமுதாயத்துக்கு அந்த பழக்கம் என்ன செய்யும், வந்து சேரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அதுக்கு பின்னால பிற்காலத்துல இவருக்கு என்னது, அந்த யுத்தங்களை வெற்றி கிடைச்ச பின்னால வசதிகள்லாம் ஏற்பட்டு அது எப்படியோ அது வந்து சேருது. இது போன்றவைகள்லாம் நல்ல வசதியாக படுக்கக்கூடிய உறங்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சேருது. சேர்ந்த உடனே இவர் சொல்லுவார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே வரும் என்று, இந்த சமுதாயத்தில் ஏற்படும் என்று, இதை கொஞ்சம் எனக்கிட்ட இருந்து தூரமாக்கு, இது எனக்கு தரவானா என்று மனைவி என்ன செய்யறாரு இவர் சொல்றாரு. அப்ப மனைவி சொல்றா, ரசூலுல்லாஹ் வரும் என்று தானே சொன்னாங்க, எடுக்க வேணான்னு சொன்னாங்களா? வரும் என்றுதான் சொன்னாங்க. அப்ப வரும் என்றால் யூஸ் பண்ணலாம் அர்த்தம். எனவே இதை நீங்க ஒதுக்க சொல்ல வேணாம் என்று எனது மனைவி எனக்கு சொல்லக்கூடியவராக இருந்தார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த செய்தியை பற்றி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி கூட ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி என்ன விளங்கினாரோ அதான் நாங்கள் விளங்கினது. அதான் சரியான ஒரு விளக்கம். அது ஏற்படும், அந்த வசதிகளை அனுபவிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது, அந்த வசதிகளை அனுபவிப்பதில் எந்த தவறும் கிடையாது. அம்ரு என்ற நபி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உது எடுப்பதற்காக தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாரு. ஒரு உது எடுக்கிறாரு. உது எடுத்துட்டீங்களே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு யுத்தத்துல உங்களை அனுப்பி அதுல நிறைய கனிமத்து சொத்துக்கள் கிடைச்சி அது உங்களுக்கு அதுல கொஞ்சம் பங்கு தர நான் விரும்புகிறேன் அப்படின்றாங்க. அப்ப அந்த நபி தோழர் இஹ்லாஸோட சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ் நான் சொத்துக்களுக்காக எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அப்படி என்றார், நான் அல்லாஹ்வுக்காக தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிஅமல் மாலு ஸாலிஹ் லில் மர்இ ஸாலிஹ், நல்ல ஒரு சாலிகான மனிதனுக்கு நல்ல முறையில் கிடைக்கின்ற பணம் மிகவும் சிறந்ததாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஒரு வீடை நல்ல விசாலமா கட்டிக்கிறது, அதுல சில வசதிகளை வச்சுக்கிறது, அதுல வாழ்வதற்கான அமைப்பை உண்டாக்கி கொள்றதுல என்னது தவறு இல்லை. ஆனா அந்த வசதிகள் இவனை வாழ செய்யணும். அந்த வசதிகள் வசதிகளாக மட்டும் இருந்துடக்கூடாது, இவன் வாழ்ற மாதிரி இருக்கணும். நிறைய அது உண்மையாக நீ வீடு சம்பந்தமா பேசுறேன்னா மிக உச்சகட்ட வசதியாக அட்டாச் பாத்ரூம்களை அமைக்கிறான். சாதாரண டாய்லெட்ல உள்ள நிம்மதி அதுல இல்ல, அங்க பேத்து 1க்கு 2க்கு இருக்கிறது ஒரு சாதனை. தொடங்கிட்டா இந்த சாதாரண ஆரம்பத்துல வளமையாக இருந்த டாய்லெட்டுகள் இருக்க வீடுகள்ல அதுல போய் நிம்மதியா 1க்கு 2க்கு இருந்துட்டு வர நிம்மதி உச்சகவற்ற வசதியோடு அமைக்கிறாங்களே அதுகள்ல இல்ல. காரணம் என்ன, எல்லாம் அழகுதான் அங்க முக்கியமான நோக்கமா இருக்குது. 1க்கு இருக்கிற ஒழுங்கா கழுவுவானா, 2க்கு இருக்கிற ஒழுங்கு, அதுக்கெல்லாம் அங்க எந்த விதமான ஏற்பாடு இல்ல. ஏன்னு சொன்னா இந்த பெரிய இந்த மாதிரி டெப்பா இருக்கு, இந்த அளவுக்கு சுட்டி சுட்டியா தண்ணீர் வருது பழகிட்டானே. ஆனா பசுந்தா இருக்கும், வீடியோ எடுத்து டிவிக்கு போடுறதுக்கு நல்லது, வாழ்றதுக்கு அர்த்தம் ஒன்று இல்ல. அப்ப நீ என்ன செய்யணும், அந்த வசதியோட நோக்கத்தோடு என்ன வைக்க ரெடியா இருக்கணும், அதை அனுபவிக்கிறதுக்குரிய வாய்ப்பும் அதுல இருக்கணும். ஒரு மாசத்துக்கு பாக்குறதுக்கு நல்லா இருந்து மத்த அடுத்த மாசத்துல உடஞ்சி விடுற மாதிரி என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது. அதே நேரத்தில் அதுக்கு அளவு மிஞ்சிக்கு போகவும் கூடாது. சிலவங்க எப்படி என்ன பாத்ரூம் அமைச்சு என்ன நிபந்தனை தெரியுமா, பாத்ரூம்ல தண்ணி படப்படாத. பாத்ரூம்குள்ள எப்படி தண்ணி பட அமைக்கிறது, அதுக்காக என்ன செய்யறாங்க, குளிக்கிறதுக்கு கண்ணாடி ரூம் வச்சுக்கிறாங்க குளிக்கிறதுக்கு. அது அப்படியே போட்டுட்டு தான் உள்ளுக்கு குளிக்கிறது. ஏன்னா வெளியே பாத்ரூம்ல தண்ணி வர்றது அவருக்கு அலட்டியா. சில விஷயங்கள்ல நாங்க ஓவராகவும் போகக்கூடாது, அனுபவிக்கணும். 1க்கு 2க்கு உனக்கு போறதுக்கு எவ்வளவு வசதியான விஷயங்களை கொண்டு வா. ஆனால் உலகத்துல நிரந்தரமா வாழ்றானே ஒருத்தன், அவனுக்குள்ள ஆசைகள் என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு வரவும் கூடாது. இந்த இடத்துல எல்லாம் ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொல்ல வராங்க. வசதிகளை அனுபவிப்பதில் தவறு கிடையாது. அதை எவ்வளவு அதாவது அனுபவித்துக் கொள்ள முடியுமோ, ஏற்படுத்திக் கொள்ள முடியுமோ, அதில் தவறு கிடையாது. அது ஒன்னே மறுமையை மறக்கிற நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. உதாரணமா காவிர்கள் இன்றைக்கு வளர்ந்து போய் இருக்கக்கூடிய டெக்னாலஜி உச்சகட்டத்துல காவிர்களுடைய அந்நிய மக்களுடைய வெளிநாடுகள்ல மேற்கத்திய நாடுகள்ல இருக்கக்கூடிய வசதிகளை நாங்க பார்க்கிறோம். இங்க இருந்துகிட்டே டிவி பார்க்கலாம், பாத்ரூமுக்குள்ள டிவி. அது போன்ற என்னது, இனி குளிப்பட்டுறதுக்கு மெஷின், இவர் ஒன்னும் செய்யத்தல அதான் சவுக்கம் தைக்கும், அதான் குளிப்பட்டு இந்த அளவுக்கு போகவும் கூடாது. மெஷின் மாறி கீறி வேலை செஞ்சுன்னா அப்படியே கடிச்சு எடுத்துரும், அவ்வளவுதான். அப்ப அதனால என்னது,
எங்களுடைய எண்ணங்கள் ஒரு அளவா தான் இருக்கணும். பாத்ரூமுக்குள்ளே நம்ம மிச்ச நேரம் போகும், உடுப்பு கலருக்கு மிச்ச நேரமும், அதனால பாத்ரூமுக்குள்ள ஒரு டிவி வச்சுக்கொள்வோம் என்ற நிலைமைக்கு போகக்கூடாது. வசதியா இருக்கணும். அது மர்மையை மறக்கக்கூடிய நிலைமைக்கு பாத்ரூம்லயே வாழ்ற நிலைமைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, எங்களை கொண்டு போய் விட்டு விடக் கூடாது. இவைகள்லாம் ரசூலுல்லாஹ் அதனாலதான் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அத்தஹத் அன்மாத்தன், நல்ல வசதியான பெட்ஷீட்கள் உங்களுக்கு இல்லையாண்டு எங்களுக்கு எங்க எடு கேட்கிறார். அவரு வரும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செய்யவில்லை. அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுக்காக தான் இஸ்லாத்தை ஏற்றேன்றாங்க. நல்ல மனிதனுக்கு நல்ல சொத்து மிகச் சிறந்தது என்றாங்க ரசூலுல்லாஹ். அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்யவில்லை. அதுபோல ஒரு வீட்டுல படுக்கிறதுக்குரிய பாயோ கட்டிலோ எவ்வளவு இருக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஒரு வீட்டு ரசூலுல்லாஹ் இருக்கா வந்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையை சொல்ல வந்த மனிதர். ஆனால் கொள்கையுடைய தொடர்தான் இவைகள் எல்லாம் என்பதனால் அணுவணுவாக என்னென்னதெல்லாம் ஒரு வீடு எப்படி இருக்கணுமோ அப்படியெல்லாம் இஸ்லாம் என்ன செய்து கொண்டு வந்து சேர்க்கிறது. வீட்டில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி 5573வது இலக்கம். நபியர்கள் சொன்னார்கள், ஃபிராசுன் லிர்ரஜுல் வ ஃபிராசுன் லிம்ரஅத்திஹி வஸ்ஸாலிசு லித்தைஃபி வர்ராபிஉ லிஷ்ஷைத்தான். ஒரு வீட்டிலே 3 விரிப்புகள், படுப்பதற்காக 3 விரிப்புகள். கட்டில் ஃபிராஷனா கட்டிலுக்கும் சொல்லலாம், பாய்க்கும் சொல்லலாம், எதுக்கும் சொல்லலாம். அப்ப 3 விரிப்புகள், 3 கட்டில் வைங்க. முதலாவது கணவனுக்கு, இரண்டாவது மனைவிக்கு, மூன்றாவது விருந்தாளிக்கு, நாலாவது சைத்தானுக்கு நாங்க சொல்றாங்க. முதலாவது கணவனுக்கு, இரண்டாவது மனைவிக்கு, மூன்றாவது விருந்தாளிக்கு, நாலாவது சைத்தானுக்கு. இந்த ஹதீஸ்ல 2 விஷயம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒன்று, கணவனுக்கு ஒன்று மனைவிக்கு ஒன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, இந்த கலாச்சாரம் எங்கள்கிட்ட இல்ல, இந்த கலாச்சாரம் எங்கள்கிட்ட இல்ல. 2 பேருக்கு ஒன்றுதான். பிரச்சனை வந்தா வீட்டுல இல்ல, அவ்வளவுதான். பிரச்சனை வந்தா 2 பேர்ல ஒரு ஆள் வீட்டுல இல்ல, மத்த கட்டில இல்ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படின்னா, கணவனுக்கு ஒரு விரிப்பு இருக்கும், மனைவிக்கு ஒரு விரிப்பு இருக்கும். 2 பேருக்கு தனி விரிப்பு தான். கணவனுக்கு ஒரு விரிப்பு, மனைவிக்கு ஒரு விரிப்பு. கணவனுக்கு ஒரு கட்டில், மனைவிக்கு ஒரு கட்டில், இப்படி இருக்கும். இதுல வந்து இருக்கக்கூடிய குடும்பவியல் ரீதியான சில விஷயங்கள் நிறைய இருக்குது. அது தலைப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூன்றாவது யாருக்கு, விருந்தாளிக்கு. நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம் என்னவென்றா, 3 கட்டில் தான் இருக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ் நம்ம என்ன விளங்கிக் கொள்றோம்னா, வீட்டுல 10 பேரா 11 கட்டில் இருக்கலாம், 20 பேரா 21 இருக்கலாம், 40 பேரா 41 இருக்கலாம். அந்த ஒன்று எதுக்கு, விருந்தாளிக்கு. கணவன் மனைவி ஒரு 7 பிள்ளைகள் வைங்க, 7 பிள்ளைக்கு ஒன்ற வசதி இருக்கா, 7 கட்டில் வாங்கி போடு. கணவனுக்கு மனைவி சேர்த்து 9, 10வது ஒன்று வை. இன்னும் ஒரு 2-3 மடிச்சு வச்சிடாத. அது நீ சைத்தானுக்கு போடுகின்ற விஷயம். உனக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு மேலதிகமா ஒன்று இருக்க கூடாது. மேலதிகமா ஒன்று இருக்கலாம் விருந்தாளிக்கு, வார விருந்தாளிக்கு வைக்கிறதுக்கு. 10 கட்டில் போடுறியா, அதுல 10 பேருக்கு உறங்குறதுக்குரிய கட்டிலா இருக்கணும். அழகுக்கு டிசைனுக்கு வைக்க கூடாது. ஒன்று நீ எக்ஸ்ட்ரா வைக்கலாம், யாருக்கு, அது விருந்தாளிக்கு. இன்னொன்று வச்சா பிழை. சகோதரர்களே, இந்த ஹதீஸை ஏற்கனவே நாங்கள் பல இடங்களில் சொல்லிக்கிறோம். சொல்லுகின்ற நேரத்தில் சில சகோதரர் இப்படி கேட்டாங்க, இப்ப எங்க குடும்பத்துல வந்து நிறைய விருந்தாளிகள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்தா ஒரு இன்னொரு கட்டில இன்னொரு 10 தேவைப்படும், அதுக்காக வேண்டிய நேரத்தோட எடுத்து வைக்க மாட்டேன். இப்படி இஸ்லாம் சொல்லல. இப்ப இலங்கையில் இருக்கிற கொழும்புலேருந்து ஒரு 40 பேர் வந்து அவங்களுக்கு எல்லாம் கட்டில் வச்சுட்டு இருக்கிறது வீட்டுல விளங்கிட்டா, அது வருவார்கள் என்று எதிர்பார்த்து சரி கட்டில வாங்கி போட்டு வைக்கிறது. நீ வருவார்கள் என்று எதிர்பார்த்து வைக்கிறாய், அங்கு தனக்கு இருக்கிறவனுக்கே இல்லாம நிறைய இருக்கு. இது பிழை என்று இஸ்லாம் சொல்லுது. நீ உனக்கு எது வைக்கலாம், வருவார்கள் ஒன்று வை, வருவார்கள் என்றா கொண்டவை, அதுக்கு அங்கல ஒன்று என்ன செய்யாத, நீ வைக்காத இஸ்லாம் சொல்லுது. அப்படி நீ வைப்பது இப்பயே படுக்கிறதுக்கு வீட்டில் இல்லாம வைக்கிறானே, வீடே இல்லாம வைக்கிறானே, அவனுக்கு அது பிழையாக இருக்கும். அவனுடைய வாழ்வை நீ உணராதவனாக இருப்பாய். அவனுடைய ஈமான் நீ சகோதரனாக இருந்தால் அவனுடைய வேதனை நீ உணராத நிலைமைக்கு போயிருவாய். நாங்க எதை புரிஞ்சுக்கொள்ளணும்டா, எங்களுக்கு 10 தேவையா 11 வைக்கலாம் ஒன்று விருந்தாளிக்கு, 20 கட்டில் தேவையா வீட்டுல 21வது ஒன்று வைக்கலாம். இதைத்தான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தருவதை பார்க்கிறோம். வீணாக ஒன்றை வைப்பது, வருவார்கள் அல்ல வருஷத்துக்கு ஒரு முறை வருவார்கள் என்பதற்காக ஒன்றை வைப்பதை இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யல, அனுமதி தரவில்லை. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே வருவதை பார்க்கிறோம். 4வது ஒன்று இருந்தா அது சைத்தானுக்கு என்று ரசூலுல்லாஹ் சொல்றதின் அர்த்தம் அதுதான். அது மாத்திரமல்ல, வீடுகளை பொறுத்தவரைக்கும் அதில் வீண்வரியம் செய்யப்படுகின்ற விஷயம், அதிலே வீண்வரியம் செய்யப்படும். ஒரு வீடு கட்டுவதன் நோக்கம் ஆள் வாழணும், அதுல சந்தோஷமா இருக்கணும் இருக்கும். அதுல வீண்வரியம் செய்யப்படுவதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது கைஸ் இப்னு அபி ஹாசிம் என்ற நபி தோழர் சொல்றாரு, என்ற ஒரு தாபியின் சொல்றாரு,
சஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி 5348வது இலக்கம். நாங்க ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனோம். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு போறோம். அவர் வயிற்றுல சில வருத்தங்கள் காரணமாக என்ன செய்தாரு, அதாவது வக்கத்து இக்தவா சபா கையான் சூடு போட்டிருந்தார் வயிற்றுல. சூடுண்டா தோல், சூடு போட்டு அதுக்கு மேலால தோல் என்ன செய்வாங்க, வைப்பாங்க வருத்தத்துல. இப்படி வைத்திருந்தார். அப்ப நாங்க அப்படி போன உடனே அவர் சொல்றாரு, இன்னா அஸ்ஹாபன அல்லதீன ஸலஃபு மவ் வலம் தன்குஸ்ஹுமுத் துன்யா. எங்களோட நிறைய தோழர்களோட நாங்க இஸ்லாத்துக்காக முயற்சி செய்தோம். அவர்கள் எல்லோரும் மரணித்து விட்டார்கள். இந்த உலக வாழ்க்கையின் காரணமாக அவர்களோட எந்த நன்மையும் குறையல. காரணம் அவர்கள் என்னது, எங்களுக்கு உலகம் கிடைக்க முந்தைய அவங்க மௌத்தாயிட்டாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்தா யுத்தம் செஞ்சோம், அவங்க நேரத்தோட போயிட்டாங்க. உலகத்தால அவங்களுக்கு என்ன செய்யல, எதுவுமே குறையவில்லை. வைன்னா அஸபனா மாலா நஜிது லஹு மௌதியன் இல்ல துராப். இந்த மண்ணுல புதைக்கிறத தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு எங்களுக்கு நிறைய சொத்துக்கள் கிடைச்சிச்சு, மறைக்கிறதுக்கு இடம் இல்லை என்கின்ற அளவுக்கு நாங்கள் உலகத்தை என்ன செஞ்சிட்டோம், உலகம் எங்களுக்கு கிடைச்சிட்டு. இந்த நபித்தோழர் சொல்றாரு, நேரத்தோட மத்த சஹாபாக்களும் போயிட்டாங்க, நாங்கள் அவர்களோட போராடினோம், அவங்களுக்கு உலகம் கிடைக்கும் போது அவங்க போய் சேர்ந்துட்டாங்க, அவங்களோட அஜிர் எதுவும் குறையல. ஆனா நாங்க வாழ்ந்துட்டோம், எங்களுக்கு கிடைச்ச சொத்துக்களை மண்ணில் போட்டு புதைக்கிறத தவிர வேறு வழி இல்லை என்ற அளவுக்கு எங்களுக்கு நிறைய கிடைச்சிட்டு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, லவ்லா அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹானா அன் நதுஅ பில் மௌத்தி லதஅது பிஹி. மௌத்தை கேட்பதற்கு நபி அவர்கள் தடை செய்து இல்லை என்று சொன்னால் நான் எனக்கு மரணத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டிருப்பேன், எனக்கு நான் மரணத்தை தருமாறு நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருப்பேன் என்று சொல்றாரு. இவர் சொல்றாரு, பின்னர் நாங்க என்ன செய்யறோம், இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு போறோம், அவரை சந்திக்க போறோம். அப்ப அவர் என்ன செய்ய, அவருடைய தோட்டத்துல ஒரு இடத்தை கட்டி கண்டிக்கிறாரு, கட்டி கண்டிருக்கிற நேரத்துல பக்கால அவர் எங்களை கண்ணொன்னே சொன்னாரு, அவருடைய மனசுல என்ன ஓடுது தெரியுமா, நம்ம உலகத்துக்குள்ள ஈடுபடுறோம், ஆனா நாங்க பின்னுக்கு போக வேண்டியவர்கள், திரும்பி போக வேண்டியவர்கள் என்று உறுத்திக்கொண்டே இருக்குது. இவங்களை கண்டவுடனே ஹப்பாபில் அரசு சொல்றாரு, இன்னல் முஸ்லிம் லா யுஜரு ஃபீ குல்லி ஷைஇன் யுன்ஃபிகுஹு இல்லா ஃபீ ஷைஇன் யஜ்அலுஹு ஃபித் துராப். ஒரு முஃமின், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், ஒரு முஃமின் என்ன செய்தாலும் அவனுக்கு கூலி இருக்கிறது, அல்லாஹ்வை நாடி செய்கின்ற எல்லா விஷயத்துக்கும் கூலி இருக்கிறது, ஆனால் வீடு கட்டுவதற்கு மாத்திரம் கூலி கிடையாது நபியர்கள் சொன்னார்கள். நம்ம சொந்தமா வீடு கட்டுறமே, நாங்க வாழ்றதுக்கு வீடு கட்டுறமே, இதுக்கு மாத்திரம் கூலி கிடையாது. ஒரு மூமின் சாப்பிடுவதற்காக மனைவிக்கு அரிசி வாங்கி கொண்டு கொடுக்கறான்னு, ஒரு மரக்கறி கொண்டு கொடுக்கறான்னு, இது உலக விஷயம் தான். அதை நம்ம அல்லாஹ்வுக்காகவே நம்ம மனைவியை காப்பாற்றணும் என்ற உணர்வோடு செய்தால் அதுக்கு கூலி இருக்குது. அந்த உணர்வு இல்லாம செய்தால் கூலி இல்லை, ஆனா தடை இல்லை. ஆனா நீங்க அல்லாஹ்வுக்காகவே இந்த மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு ஒரு வீட்டை கட்டினாலும் அதுக்கு கூலி கிடையாதுன்னு நபி அவர்கள் சொன்னார்கள். வீடு விஷயத்துல மட்டும் இல்லா ஷைஉன் யஜ்அலுஹு ஃபித் துராப். ஒரு முஃமின் தான் செய்கின்ற எல்லா விஷயத்துக்கும் கூலி கொடுக்கப்படுவான், அவன் வீடு கட்டுவதை தவிர, தனக்காக சொந்தமாக வீடு கட்டுவதை தவிர. ஒரு தேவை உள்ள ஒருவருக்கு நீங்க வீடை கட்டி கொடுக்கறீங்க, அது சப்ஜெக்ட் வேற. நீங்க வாழுவதற்காக ஒரு வீடை கட்டுகிறீர்கள், இதுல கூலி கிடையாது. கூலி கிடையாது வீடு கட்டக்கூடாது அர்த்தம் அல்ல, அதுல ஓவரா போகக்கூடாது அர்த்தம். கூலி இல்லாத விஷயத்துல மெனக்கிடக்கூடாது அர்த்தம். பாலுகின்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு கட்டிட்டு அதை பினிஷ் பண்ணிடணும். கூலி இல்லாத விஷயத்துக்கு 20 வருடம் 30 வருடம் நம்ம முயற்சிக்கிறோம் என்று சொன்னால் எங்களிடத்துல நாளை மறுமையுடைய கூலி சம்பந்தமான எந்த அக்கறையும் இல்லை என்பது அர்த்தம். என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் முஃமினு யுஜரு ஃபீ குல்லி ஷைஇன் இல்லா ஷைஉன் யஜ்அலுஹு ஃபித் துராப். ஒரு முஃமின் செய்கின்ற எல்லா விஷயத்துக்கும் கூலி இருக்குது, மண்ணிலே அவன் ஆக்குகின்றவற்றை தவிர, அதாவது வீடு, இந்த வீட்டு விஷயத்துக்கு தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப என்ன விளங்குது எங்களுக்கு, இந்த விஷயத்துல எங்களுக்கு நம்ம உலகத்துல நிரந்தரமா வாழ வரல, எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வீட்டை கட்டிட்டு முடிச்சிடணும். ஏன்னா நாங்க என்னதான் இதுல செஞ்சாலும் அதுக்கு கூலி இல்லை, என்னதான் செஞ்சாலும் அதுக்கு கூலி கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், திர்மிதியிலே வரக்கூடிய செய்தி 2335வது இலக்கத்திலே வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்க வீட்டுக்கு பின்னால இந்த அதாவது கொட்டில் மாதிரி கட்டுவோம், அந்த மாதிரி ஒரு இடத்தை நாங்க சரி செஞ்சு கொண்டிருந்தோம். பின்னால் ஒரு கிச்சன் மாதிரி ஒரு பகுதி வைங்களே, அதை கொஞ்சம் நாங்க சரி செய்து கொண்டிருந்தோம். இப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. இப்ப நாங்க சொன்னோம் என்னன்னு சொன்னா, அதாவது உடைஞ்சு போன வீட்டை கொஞ்சம் சரி செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல் அம்ரு அஸ்ரஉ மின் ஹாதா, இதை விட மறுமை அதான் மிக வேகமானதுன்னு சொன்னாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை விட மறுமை மிக வேகமானது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க, விசாலமான வீடு இருக்க தடை செய்யவும் இல்லை,
இதுல மிச்சம் கவனம் எடுக்காதீங்கன்னு சொல்ல வராங்க. பல் அம்ரு அஸ்ரவு மின் ஹாதா, ஒரே திருத்ததும் பிடிக்கிறதும் அது செய்யறதும் இது செய்யறதும் என்று இதுலயே நீங்க ஈடுபட வேண்டாம். இதை விட மறுமை என்னது வேகமானது. தடுக்கிறன்னா நேரடியா தடுத்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் தடுக்கல, விசாலமான வீடுன்னு சொல்லி இருக்க மாட்டாங்க, தடுக்கல. ஆனால் கவனம் எங்களிடத்தில் கொஞ்சம் குறையணும் என்று விரும்புறாங்க. கவனம் எங்களிடத்தில் கொஞ்சம் இந்த விஷயத்தில் குறைய வேண்டும் என்று விரும்புறாங்க. நாங்க கூட்டிக்கொண்டு போறோம், ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைய வேண்டும் என்று விரும்புகிறார் என்ற செய்தியை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, சஹீஹ் முஸ்லிம்ல நாங்கள் பார்க்கிறோம் இந்த இதுக்கு ஒட்ட ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்கும் தகாதுர் என்ற சூராவை ஓதினார்கள். ஓதிவிட்டு சொன்னார்கள், யகூல் இப்னு ஆதம் மாலி மாலி, ஆதமுடைய மகன் சொல்லுகிறான் எனது சொத்து எனது சொத்து என்று சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா கேட்கிறானாம், வஹல்லக இப்னு ஆதம் மின் மாலிக், ஏ ஆதமுடைய மகனே உன்ட சொத்து உன்ட சொத்து என்று சொல்றாய், உன்னுடைய சொத்து எது? உனது சொத்தெல்லாம் இல்லாமா அகல்த ஃபஅஃப்னைத, எதையெல்லாம் நீ சாப்பிட்டு முடித்து விட்டாயோ அது, அவ் லபிஸ்த ஃபஅபலைத, எதையெல்லாம் உடுத்து முடித்து விட்டாயோ அவைகள், அவ் தஸத்தக்த ஃபஅம்லைத, எதை தர்மம் செய்து முடித்து விட்டாயோ அவைகள். இந்த மூன்றை தவிர உனக்கு வேறு எதுவும் சொந்தம் கிடையாது. எது? முதலாவது எவைகள்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோமோ அது ஏண்டது, எதெல்லாம் உடுத்து முடிச்சிட்டோமோ அது ஏண்டது, எதெல்லாம் தர்மம் செஞ்சிட்டோமோ அது ஏண்டது. மற்றதெல்லாம் நான் ஏண்டு என்று சொல்லிக் கொள்றது, அவ்வளவுதான். ஏண்ட என்று சொல்லிக் கொள்றது. ஒரு நாடு இன்னொரு நாடை பிடிச்சி ஓண்டத்தை பறிச்சுட்டான்னு சொன்னா உனக்கு ஒன்றும் செய்யலாது. அல்லது ஒன்று வாழ்க்கையிலேயே ஒரு நஷ்டம் வந்தாலும் அது ஓண்டதல்ல. ஒருத்தன் பைபோசா எடுத்துட்டாலும் ஒன்றும் செய்யலாது. அல்லது சுறா கொண்டு ஏதோ ஒன்று நடந்தாலும் ஒன்றும் செய்யலாது. எல்லாம் நமக்கு சொல்லிக் கொள்ளலாம். எதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோமோ அது ஏண்டதானே, யாருக்கும் பறிக்கலாது. எதெல்லாம் உடுத்து முடிச்சிட்டோமோ அது ஏண்டதான், திருப்பி எடுக்கலாது. எதெல்லாம் தர்மம் செஞ்சிட்டோமோ அது ஏண்டதா, கூலி எழுதப்பட்டாச்சு. இந்த மூண்டையும் தவிர மத்த எதை நீங்க யோசிச்சு பாருங்க பாப்போம். இல்ல சிலரோட மரணத்தை பார்த்துப்பீங்க, நீங்க நிறைய சொத்தெல்லாம் சம்பாதிச்சுப்பாங்க. மரணிக்கிற நேரத்துல மகன் பக்கத்துல இருப்பான், அப்படி மகன் கையை இறுக்கி பிடிச்சு கொள்வாங்க. அப்படி மரணங்கள் பார்த்திருக்கீங்களா? மகன் கையை இப்படி இறுக்கி பிடிச்சு கொள்வாங்க. ஏன்? மனிதன் கடைசி நேர உணர்வு தான் அது. என்ன உணர்வு? இவ்வளவு சம்பாதிச்சுக்கிறேன், ஒன்றையும் கொண்டு போகலாதே என்கின்ற அந்த உணர்வு தான் எனது. என்னை பிடிச்சிக்கிறான் ஒரு கெஞ்சிற மாதிரி தான் அது. எனது என்னை உற்றாத இந்த சொத்துக்களை விட்டு என்று நினைக்கிற மாதிரி தான் அந்த உணர்வு, கடைசி நேர உணர்வு. மகனை பிடிச்சுக்கொள்வோம் அப்படி முடியாது. ஏன்னா கடைசி நிமிஷம் நீ பேத்தை ஆகணும். நீ போட்டிருக்கிற உடுப்பை கழட்டிட்டு தான் கொண்டு வைத்து போடுவாங்க. நீ போட்டிருக்கிற உடுப்பு அது எவ்வளவு ஒரு பெருமதியான அதோடு அடக்க மாட்டாங்க. அதை கலட்டிட்டு தான் என்னது உன்னை அடக்க போறாங்க. இதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றால் வீடு கட்டுகின்ற விஷயத்தில் வீண் விரயங்கள் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஈடுபட மாட்டோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், சூரா ஷுஆராவிலே 129வது வசனம், வதத்தகிதுன மசானிஅ லஅல்லக்கும் தக்லுதூன். நீங்க வாழுகின்ற நிறைய இடங்கள் எடுக்கிறீங்க, எப்படி தெரியுமா? லஅல்லக்கும் தக்லுதூன், நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ போகின்றீர்கள் என்பது போன்றுதான் நீங்க என்ன செய்றீங்க, உங்களோட வீடுகளை அமைக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இவைகள் இந்த நிலைமைக்கு நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, வரக்கூடாது. வசதிகளை எடுக்கணும், தேடிக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு நிலைமைக்கு நாங்கள் போய்விடக் கூடாது. வீடு கட்டுவதில் வசதியாக அமைப்பதில் தடை கிடையாது. ஆனால் ஆடம்பரமும் கூலி இல்லாத ஒரு விஷயத்தில் மிகைப்படுத்தலும் எங்களுக்கு இருக்கக்கூடாது. இதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் உள்ள விஷயம். அடுத்ததாக பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதபுல் முஃபரதிலே வரக்கூடிய ஒரு செய்தி 459வது இலக்கம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா தகூமு ஸஆ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸஆ, மறுமை நாள் ஏற்படாது, ஹத்தா யப்னியன் நாசு புயூதன் யுஷப்பிஹூனஹா பில் மராஹில். மனிதர்கள் உடுப்புல டிசைன்கள் அலங்காரங்கள் வருமே, இது போன்று வீடுகளை அலங்கரிக்கின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. அதுபோன்று அலங்காரமான வீடுகளை கட்டுகின்ற நாள் வருகின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. இன்றைய பாக்கிறமா இல்லையா? சேட்டை விட பில்டிங் பஸ் தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயமாவே இல்லை. இன்றைக்கு பில்டிங் அழகா இருக்கிறது ஒரு பிரச்சனையாகவே இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல உடுப்பு அழகா இருந்துச்சு, வீடு என்னதான் இருந்திருக்கும், ஓலை கூடி சேர்த்து மடலா இருந்திருக்கும். இன்றைக்கு உடுப்பு வெள்ளை வெள்ளையர் இருக்கும், வீட்டை பார்த்தா டெக்கரேஷன் என்ன செய்யும், உடுப்பையும் விட அழகா இருக்கும். அந்த அளவுக்கு கட்டுகின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உண்மையிலேயே ஒரு ஜன்னல் கட்டுறோம், அதுக்கு 2 கிரில் வைக்கிறோம்னா அது ஓகே, அதை அழகுபடுத்துறோம். என்ன செய்வான் தெரியுமா, ஒரு கிழமைக்கு அந்த கிரில குறைஞ்சிக்கிட்டு இருப்பான் பாருங்க. அந்த கிரில வச்சுக்கிண்டு அதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு ரோய்ஸ் அடிச்சுக்கிண்டு ஒரு பெயிண்ட் அடிச்சு அதுல கிளியர் ஆகி அதுல மெனக்கிறத பார்க்க கூட இந்த ஒரு கிரில்ல 2 கிழமைக்கு மெனக்கிறான்ல, உண்மையில வாழ பிறந்தாங்களா மறுமையை நம்பினாங்களான்னு யோசனை வரும். கிரில் வைக்கிற தவிர இல்ல, ஒரு அழகான ஒரு குடத்தை வச்சுட்டு போற வேற, அதுக்குள்ள சொரண்டிக்கின்றிப்பா பாத்தீங்களா நீங்க, இவன் சொல்றது அடிச்சு இன்னைக்கு கொஞ்சம் பெயிண்ட் பட்டில ஒரு விரல் பட பட்டிருக்க
மெயின்டைன். இது என்னது, தொழுகையில இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண மாட்டான், ஜக்காத்துல இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண மாட்டான், ஹஜ்ஜில் அப்படி நடக்காது. வீட்டுடைய கிரில்ல ஒரு நகை அளவுக்கு இல்லாட்டி அதுல என்ன செய்யும், பெயிண்டிங் சேர்ல அவன் கூப்பிட்டவன் ஆக மோசமானவன், பெயிண்ட் பண்றதுக்கே தெரியாத முடிவு எடுத்துருவான். இப்படி நாங்க பாக்குறோம். அப்ப இதெல்லாம் என்னன்னா ஒரு விதமான ஒரு நிலைப்பாடுதான் எங்க சகோதரர். சிலவருடைய வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா வீட்டு நடுவால மரம் போகும், கோம்பை ஆகிக்கிறது, வீட்டு நடுவுல இருந்து மரம் எழுப்பும், கீழே பார்த்தா தண்ணீர் ஓடைகள்லாம் என்ன செய்ய வந்துட்டு இருக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சுலைமான் கேட்டாரு, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி, எனக்கு பின்னால எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை தான் என்று அல்லாஹ் கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானை பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு சொல்றாங்க கட்டி கொடுக்க நினைச்சேன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ ஞாபகப்படுத்தி நான் விட்டுட்டேன்றாங்க. இவன் சொல்றான் நான் கட்டுவேன்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கட்டினாரோ அப்படி நான் கட்டுவேன். ரசூலுல்லாஹ் விடுறாங்க, ஷைத்தானை பிடிச்சி கொடுத்திருக்கலாம் விடுறாங்க. ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துஆ கேட்டாங்க அந்த லெவலுக்கு நாம் போக கூடாது, அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பளிங்கால் அழகு மாதிரி என்னது வீட கட்டுறாங்க, பளிங்கால கீழே பார்த்தா பளிங்கிக்கிற மாதிரி, பளிங்கன்னு அதுக்கு மேலே கட்டுவேன் இவன் கட்டுறான். அப்ப ரசூலுல்லாஹ் அதுக்கு முன்மாதிரியில் என்ன நாங்க விளங்கிருக்கணும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அளவுக்கு நாங்க போகக்கூடாது. ஏன்னா அவருக்கு மட்டுமன்று கேட்ட ஒரு ஆட்சி, அந்த அளவுக்கு நாங்க போறோன்றது என்றால் அல்லாஹ் கொடுத்த ஒரு அருளோடு போட்டி போடுற மாதிரி என்கின்ற உணர்வு வரணும். ஆனால் அந்த விஷயத்துல கொஞ்சம் ஓவராக நாங்கள் போவதை பார்க்கிறோம் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டிய இன்னொரு செய்தி சஹீஹ் புகாரியிலே 6704 இலக்கம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மறுமை நாள் ஏற்படாது ஹத்தா யததாவல நாசு பில் புன்யான், பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்குதானே, இவைகளில் மக்கள் ஒருத்தருக்கொருத்தர் போட்டி போட்டு நீளமாக நீ மேலா நான் மேலா என்று கட்டுகின்ற அளவுக்கு காலம் வருகின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. இதுக்கு இன்னொரு கருத்து சொல்லலாம், பெரிய அடுக்குமாடி வீடுகளை எல்லாம் கட்டி பெருமையாக உழவுகின்ற காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. இவ்வளவு காலமும் வீடுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக வீடு கட்டுவதோடு சம்பந்தப்பட்ட பலவிதமான செய்திகள் இருக்கின்றன. இன்னும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு எப்படி இருந்தது, நபி தோழர்களே அபூ அய்யூப் அல் அன்சாரி 2 மாடி வீடு கட்டிருந்தாரு, அவரது வீடு எப்படி கட்டப்பட்டிருந்தது, இது போன்ற சில செய்திகள் பார்க்க வேண்டும். என்றாலும் சுருக்கமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான அம்சம், வீட்டை பொறுத்தவரைக்கும் எங்களது வசதிக்கும் தேவைக்கும் ஏற்ற மாதிரி வீடு கட்டுவதை இஸ்லாம் தடை செய்யவில்லை. அது ஒரு குறுகிய காலமாக இருக்க வேண்டும். பெரிய ஆடம்பரங்களும் மறுமை சிந்தனையற்றவருடைய உணர்வுகள் போன்றும் அந்த வீடுகளை நாங்கள் அமைப்பதற்கு முற்படக்கூடாது. இது முதலாவது விஷயம். அடுத்ததாக வீடுகளை பராமரிப்பது விஷயத்தில் இஸ்லாம் எங்களுக்கு சில ஒழுக்கங்களை சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதில் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி முடிக்கலாம் நினைக்கின்றேன். முதலாவது விஷயம், ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் அதில் இஸ்லாம் குடிகொள்ள வேண்டும். இன்றைக்கு வீடுகளை பார்த்தீர்கள் என்றால் சர்ச்சில் போறது, பன்சலையில போறது, இது போன்று கோவில்கள்ல போறது, எல்லாமே வீட்டுக்குள்ள போகுது. இன்னைக்கு ஏன் டிவி ஆன் பண்ணா சரிதானே, டிவி ஆன் பண்ணீங்கன்னா பனையெல்லாம் வெளியே கேட்க தேவை, இன்னைக்கு வீட்டுக்குள்ளே கேட்கலாம், வீட்டுக்குள்ளே என்ன செய்யலாம் கேட்கலாம். விபச்சாரம் நடக்குது வீட்டுக்குள்ள, டிவி ஒன்றை கொண்டு வச்சீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வச்ச மாதிரி தான். வீட்டுக்குள்ள விபச்சாரம் நடக்குது, விபச்சாரத்தை மனைவிக்கு பார்க்கலாம், பிள்ளைகளுக்கு பார்க்கலாம், பனைய கேட்கலாம், அதை பார்த்து புள்ள சந்தோஷப்படலாம். இவைகள் எல்லாம் என்ன செய்யுது, வீட்டுக்குள்ள நடக்கிறத பார்க்கிறோம். சர்வசாதாரணமாக அவனுடைய என்னது இந்த அதாவது இந்த மாதிரியான பனை அதெல்லாம் பிள்ளைகளுக்கு பாடமாகுது. அப்ப இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய வீடாக அந்த வீடுகள் இல்லை. அது போன்று தொழுகை கிடையாது, வீடுகளிலே தொழுகைகள் கிடையாது, சலாம் கிடையாது, சண்டை சச்சரவு இப்படி என்று அந்த வீட்டுக்குள்ள அல்லாஹ் நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்க மாட்டான். அல்லாஹ் தஆலா அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்க மாட்டான். அதனாலதான் வீடுகளுக்குள்ள நுழைகின்ற பொழுது சலாத்தை இஸ்லாம் கூடுதலாக சொல்வதை பார்க்கிறோம். இந்த வீட்டுக்குள்ள போறோம், எப்படி சலாம் சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம். மனைவிக்கு சலாம் சொல்லுகின்ற பழக்கம் அல்லது மனைவிக்கு கை கொடுத்து சலாம் சொல்லுகின்ற பழக்கம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். மனைவிக்கு ஆனா சில இடங்கள்ல கேள்வி வருது, அந்நிய பெண்களுக்கு சலாம் சொல்லலாமா, சொந்த பொன்னாட்டிக்கே சலாம் சொல்றான் இல்ல பழகிட்டா, முதல்ல பொன்னாட்டிக்கு சலாம் சொல்லணும், அதுக்கப்புறம் அடுத்து விட்டு பொம்பளைக்கு சலாம் சொல்றதை பத்தி யோசிக்கிறோம். இது சொந்த மனைவிக்கு சொந்த மகளுக்கு சலாம் சொல்றதுக்கு பழக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து விட்டு மனைவிக்கு சலாம் சொல்லலாமா, அடுத்து விட்டு மகளுக்கு சலாம் சொல்லலாமா, ரெண்டாவது இது ஏன் வரல, இன்னும் அடுத்து விட்டு பெண்ணுக்கு சலாம் சொல்ல சொன்னா இங்கே விட்டு பிரச்சனை பேசுறோம். அதனால முதலாவது என்னது, சலாம் சொல்லுகின்ற முதல் ஒழுக்கம் வரணும். ஏற்கனவே ஒழுக்கமும் இல்லை, அது அடுத்து விட்டு மனைவிக்கு சலாம் சொல்லலாமா என்ற ஒரு கேள்வி வந்தால் இது நினைக்க கூடாது. இதனுடைய சலாம் சொல்லலாமா என்ற சட்டத்தை தெரிந்து கொள்கின்ற நோக்கத்தை விட இதில் தப்புகள் கூட இருப்பதுதான் அடிப்படை.
சொந்த மனைவிக்கு சலாம் சொல்லுகின்ற பழக்கம் இல்லாத ஒருவர் ஏனைய பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லலாம் ஏன் கேட்கணும்? இப்ப முதலாவது எங்களுக்கு வரணும் என்ன தெரியுமா? வீட்டுக்கு மனைவிக்கு கை கொடுத்து சலாம் சொல்கின்ற பழக்கம், சொந்த மகளுக்கு கை கொடுத்து சலாம் சொல்கின்ற பழக்கம், அதுல எல்லாம் வெக்கம். ஆனா டிவியில போய் நல்ல ஆபாசமான படத்தை கூட்டாயிட்டு பாக்கிறதுல ஒரு வெக்கம் இல்ல. அப்ப என்ன மான மரியாதை பாதுகாக்கிறோம்? ஒரு மான மரியாதை பாதுகாக்கிறது இல்லை. இப்படித்தான் பாதுகாக்கிறது சகோதரர்களை. எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், சூரா நூரிலே 27வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் அல்லாதவர்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் நுழைகின்ற பொழுது ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அனுமதி கேட்டு சலாம் சொல்லுகின்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? அந்த வீடுகளுக்குள் நுழைய வேண்டாம். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி தராங்க? ஒரு வீட்டுடைய ஒழுக்கத்துல ஒரு வீட்டுக்கு போய் கொஞ்சம் பேர் சலாம் சொல்லுவாங்க, அப்படி தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் கிச்சன்ல பாரு, அஸ்ஸலாம் வாசல்ல, கும் கிச்சன்ல. இந்த சலாம் தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வெளியே சொல்றது, அனுமதி கேட்கறதுக்கு சொல்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் யார ஊடா இருந்தாலும் சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வாசல்ல அனுமதி கேட்கணும். அனுமதி வார மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தா தான் நீங்க என்ன செய்யணும்? உள்ளுக்க போகணும். அஸ்ஸலாமு அலைக்கும் அங்க போற பதில் வந்தாலும் வராட்டி உண்டு. இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. அடுத்ததாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்னது? அஸ்ஸலாமு அலைக்கும் தான் வெளியில, கழுத்து கண் ஃபுல்லா உள்ளுக்க பழகிட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள அது சலாம் சொன்னாலும் மட்டும் கேட்காட்டி ஒன்ற லெவல்ல இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டுக்கு போய் சலாம் சொன்னாலும் வீட்டுடைய அந்த பகுதியிலோ அனுமதி கேட்பார்கள். அந்த பகுதியிலோ இந்த பகுதியிலோ நின்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லி அனுமதி கேட்பார்கள். எடுத்து பார்க்கிறோம். வீட்டுடைய அனுமதி இல்லாமல் எவர் தலையை போட்டு சலாம் சொல்றாரோ அந்த டைம்ல யாராவது கண்ணுக்கு குத்தினால் அவருடைய கண் போச்சே, அதுக்கு எந்த பரிகாரமும் கிடையாது ரசூலுல்லாஹ். அப்படி சொன்னாங்க. ஒத்தண்ட மானம், மரியாதை, கற்பு, ஒழுக்கம் எல்லாம் அதுக்குள்ள பாதுகாக்கப்பட்டிருக்கு. அது அவனுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் வழங்கப்பட்ட இடம். அந்த இடத்துல போய் குறை காண்றது, தேடுறது இதெல்லாம் கூடாது. சிலர் எப்படி என்ன வீட்டுல வந்து கதவு தட்டுறேன்னு வைங்களேன், வீட்டுல வந்து உரியவர் இருக்கிறார் வேலைங்க, அவருக்கு வெளியே வந்து இயலாது. அவர் என்ன சொல்றாரு? மனைவி விட்டு சொல்லி என்ன தொடங்கி வாங்கன்றது. வெளியே போக்கல எப்படி வச்சு போறது தெரியுமா? பாருங்க ஒரு மனுஷனா உள்ளுக்க இருந்து மனைவி விட்டு சொல்றாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, வைதா கைலலக்கும் இர்ஜிஉ ஃபர்ஜிஉ ஹுவ அஸ்காலக்கும், திரும்பி போங்கன்னு உங்களுக்கு சொல்லப்பட்டா போங்க, அதுதான் உங்களுக்கு தூய்மையானது. திரும்பி போங்க என்று சொல்லப்பட்டா போங்க, அதுதான் தூய்மையானது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்துல அர்த்தம் என்ன? சந்திக்க விரும்பாத ஆள டெய்லி உள்ளுக்கு இருந்து போங்க போங்கன்னு சொல்றதல்ல, அல்ல கடனை கொடுத்து போட்டு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு தீக்கிறதல்ல. இது வந்து இஸ்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு மனிதன் தனி சுதந்திரம் பாதுகாக்கப்படுகின்ற இடம் வீடு. அவனுக்கு முழுமையான ஒரு மன நிம்மதி அந்த வீட்டில் இருக்கிறோம். எனவே இதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், சலாம் என்பதை அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஒரு பாதுகாப்பாக ஆக்கி இருக்கிறான். இந்த பழக்கம் உருவாகணும். வீட்டுக்குள்ள போக்குல வரக்குள்ள இதெல்லாம் சலாம் சொல்லி பழகணும். இந்த சலாம் என்கின்ற பழக்கம் எங்களுக்கு வந்துட்டு என்று சொன்னால், யாராவது சலாம் சொல்லாம வீட்டுக்குள்ள போனா சைத்தான் சொல்லுவானா, இதான் இன்றைக்கு தங்கும் இடம், உங்களோட சாப்பிடுற இடம் இதான், இன்றைக்கு தங்குறது இங்கதான், சாப்பிடுற இடம் இதுதான் என்று சைத்தான் சொல்லுவான் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்ப சலாம் என்கிறது ஒரு வீட்டில் அடிக்கடி எல்லோருக்கும் பழக்கமா இருக்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய இன்னொரு செய்தி, வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய அடுத்த ஒழுக்கம். வீடு இருந்தா சில பிராணிகளும் இயல்பாகவே இருக்கும். அது நீங்க மோட்டி நல்ல என்ன குணந்தாலும் அது உருவாக்கினே இருக்கிறது. இந்த நெலும்பு, இந்த என்னது, இந்த எலி, இந்த கரப்பத்தான், இதெல்லாம் வந்து என்ன செய்யறாது. நீங்க மருந்துக்கு மேல மருந்து அடிச்சாலும் எங்கிருந்து தான் வருது தெரியாத அளவுக்கு என்ன செய்யும், அது வரும். அப்ப என்ன விளைக்கணும் என்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய 29-26 2926வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. நபி அவர்கள் சொன்னார்கள், 5 விஷயங்கள் மிக மோசமான பிராணிகள், அவைகளை ஹரத்திலும் கொள்ளலாம் மற்ற இடங்களிலும் கொள்ளலாம். அதில் ஒன்று எலி என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எலி என்று சொன்னார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹ் இரவுல இருந்துட்டீங்க, இந்த எலி ஒன்று ஓடிட்டு வருது. அப்ப அவரோட வேலைக்காரி புள்ள என்ன செய்ய, அடிக்க பாக்குறான். ரசூலுல்லாஹ் நில்லுங்க என்றாங்க, அமைதியா சொல்றாங்க. அது போகுது, போய் காலால எட்டி என்ன செய்யுதுன்னு சொன்னா திரி 10 திரி அதை எடுக்குது. அப்படியே இழுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ் இருந்துட்டீங்க அந்த இடத்துல போட்டு விடுது. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொல்றாங்க, அது அன்னைக்கு எரிஞ்சிருது, ஒரு ரூபா அளவுக்கு ஒரு திருகம் அளவுக்கு எரிஞ்சிருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷைத்தான் இது போன்ற பிராணிகளை ஏவி இந்த மாதிரி வேலைகளை செய்வான். எனவே நீங்கள் உறங்குகின்ற பொழுது விளக்கை அணைத்து விட்டு உறங்குங்கள், விளக்கை அணைத்து விட்டு உறங்குங்கள். சகோதரர்களை இதை நான் புரிஞ்சுக்கணும். இது அர்த்தம் வந்து எதெல்லாம் எரியக்கூடிய வாய்ப்புள்ள விஷயங்களோ அதெல்லாம் ஒழிச்சிடணும். கேஸா ஓ வண்டி படுக்கலாம்,
அதுக்காக நைட் பல்ப் போடக்கூடாது சொல்லக்கூடாது. அதுக்கு எரியறதுக்கு சம்பந்தம் இல்ல, அதுக்கும் எரியவதற்கு சம்பந்தம் இல்ல. ஆனா மோசமான விஷயம் என்ன தெரியுமா, நைட் பல்ப் எல்லாம் இல்லாத வீட்டுல என்ன செய்வாங்க, அந்த டைமை பார்த்து லாம்ப பத்த வச்சுட்டு படுப்பாங்க. அவ்வளவு நேரம் லாம்பு இருக்காது, தூங்குற டைம் பார்த்து லைட்டை லோ பண்ணிட்டு லாம்போட பத்த வச்சுவீங்க, கரண்ட் போனா அப்படின்வாங்க. அதை ஓ பண்ண சொன்ன நூக்க சொன்ன டைம்ல நீ என்ன செய்யறாய், அதை பத்த வைக்க சொல்றேன். அவை நேர்முரண், இது உனக்கு நீ அதுக்கான வேற ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கலாம். இது இந்த கரண்ட் போகும் இடத்துக்காக ஏற்கனவே விளக்க பத்து வைக்கிறது கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது போன்ற பிராணிகளை ஏவி வீடுகளை செய்தான் என்னது எரிக்க செய்து விடுவான் என்று சொன்ன செய்தியை நாங்க என்ன செய்யறோம் பார்க்கிறோம். வீட்டுல கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள்ல எப்படி எலி ரசூல் ஸல்லல்லாஹு கண்ட இடத்துல கொள்ளுங்கன்னு சொன்னாங்க, எலியே கண்ட இடத்துல கொள்ளுங்க. அதே போன்று விளக்க அணைச்சிட்டு வைங்க, ஏன்னா எலிக்கும் விளக்குக்கும் சம்பந்தம் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய செய்தியை பார்க்கிறோம். கடைபிடிக்கிற வேற விஷயங்கள் இருக்குது, அதாவது அதிகமா பிரபல்யம் இல்லாத சில விஷயங்களை சொல்றேன். அடுத்ததாக சஹீஹுல் புகாரி ஒரு அழகான ஹதீஸ், வீட்டுல அந்த நைட்ல தூங்கக்குள்ள நம்ம வளமையா கடைபிடிக்கிறது ரசூலுல்லாஹ் அப்படி அழகா சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரியிலே 5300வது இலக்கம். ஆனா இன்றைக்கு அந்த நடைமுறைகள் குறைவு. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கான ஜனஹுல் லைலி, அதாவது இரவு பகுதி வந்து விட்டால், இன்னொரு வார்த்தை இதா ஜனஹல் லைலு, இரவு வந்து விட்டால், அவ் அம்சைத்தும் அல்லது நீங்கள் மாலை நேரத்தை அடைந்து விட்டால், ஃபகுஃபு சுபியானக்கும், உங்களது பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பவானா. இது புகார்ல வரக்கூடிய செய்தி. வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டாம். அந்த நேரத்தில் ஷைத்தான்கள் இந்த பூமியில் பரவுகிறார்கள், அந்த நேரத்தில் ஷைத்தான்கள் இந்த பூமியிலே பரவுகிறார்கள். பழசுல நிறைய மூட நம்பிக்கை இருக்குது, அதை தட்டத்தோட இதேம் சேர்த்து தட்டி விட்டோம், அதை தட்டத்தோட இதேம் சேர்த்து தட்டி விட்டோம். வெளியே போவானா மகரி ஆயிட்டு வெளியே போவானான்னு சொல்லுவாங்க, வெளியே அனுப்புவானான்னு சொல்லுவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மகரிப் நேரம் ஆகினா என்னது பிள்ளைகளை நீங்கள் என்னது வெளியே அனுப்ப வேண்டாம், ஷைத்தான் அந்த நேரத்தில் என்னது பரவுகிறான். இஷா டைம்ல அனுப்பக்கூடாது இல்ல, ரசூலுல்லாஹ் ஃபைதாக்கான சாத்துல் லைல், இரவு நேரம் ஆகிவிட்டால் ஃபஹல்லுஹும், அதுக்கு அனுப்புங்கன்றாங்க. பேபிசாசி பயத்துக்கல்ல, பேபிசாசி பயத்துக்கு அப்புறம் அனுப்பக்கூடாது, அப்புறம் ஆக இருட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபில் இருந்து இஷாவுக்குள்ள பகுதியில் என்னது பிள்ளைகளை வெளியே அனுப்ப வேண்டாம், இஷா நேரம் ஆகிட்டா இரவு நேரம் ஆகிட்டா அதுக்கு பிறகு என்ன செய்ய, அது பிரச்சனை இல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக இது முதலாவது மக்ரிப் ஆயிட்டா வீட்டுல செய்ய வேண்டிய விஷயத்துல. இரண்டாவது அக்லிகுல் அபுவாப வதுக்ரு ஸ்மல்லாஹி, நீங்கள் என்னது பிஸ்மில்லாஹ் சொல்லி கதவுகளை மூடுங்கள். வீட்டை நாங்க அப்படியே மூடுறோம், கதவை மூடுங்க, தட்டார்னு சவுண்ட் ஒண்ணு கதவை மூட்டாச்சு, அவ்வளவுதான். கதவை மூட்ட அடுத்த லொக்கலர் அளவுக்கு ஒரு கதவை விட்டு வந்துடுறது, அவ்வளவுதான். அப்ப பிஸ்மில்லாஹ் சொல்லி கதவை மூடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். கதவை மூட்டக்குள்ள கூட பிஸ்மில்லாஹ் சொல்லி மூடுங்க. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றாங்க, ஃபைன்ன ஷைத்தான லா யஃப்தஹு பாபன் முக்லகன், ஷைத்தான் மூடப்பட்ட கதவை திறக்க மாட்டான், மூடப்பட்ட கதவை ஷைத்தான் திறக்க மாட்டான். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க தெரியுமா, இந்த ஷைத்தான் என்னது பிஸ்மில்லாஹ் சொன்னா அவனுக்கு சக்தி பலகீனமா போயிடும். நீங்க பிஸ்மில்லாஹ் சொல்லலைன்னா அவனோட சக்தி பலமா இருக்கும். மூட நீ என்னதான் லொக் போட்டாலும் அவனோட சக்தி என்ன செய்யும், கதவை திறக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். சும்மா சொல்றேன், சைத்தான் உங்களுக்கு நேரடியா ஒண்ணும் செய்யாட்டியும் நீங்க நல்லா லொக் போட்ட கதவை திறந்து அடுத்த நாள் வீடியோக்குள்ள கண்டிங்கன்னா என்ன நினைப்பீங்க, வீடியோக்குள்ள கதவை திறந்துருக்குது, கதவை திறந்து நல்லா மூட்டிட்டு தானே படுத்தோம், நீங்க மூட்டீங்கன்னா நான் மூட்டினேன், நீங்க முன்னவர் நானும் பார்த்தேன், ஃபுல்லா தானே மூடினோம், எப்படி திறந்தது என்னமோ தெரிய பாருங்க, சாமான் போய் ஒண்ணும் போயில்ல. அதுல இருந்து என்ன செய்யறது, இவர் போறது அடுத்து கட்டடியாட்ட போய் என்ன மாதிரியா நேற்று கதவை திறந்து முடிஞ்சாச்சு இருக்கு பழகிட்டா, சிம்பிளா கூட சிறுக்குல சேர்த்துருவான். வீட்டுல சாமான் போகவும் இல்ல, கதவும் திறந்திருக்குது, கதவை பூட்டிட்டு படுத்தோம், என்ன செய்யும் உள்ளத்துல ஒரு ஊசலாட்டம் ஆரம்பிக்கும். ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹ் சொல்லி போட்டு மூடிட்டு படுங்கன்றாங்க. இதை விடுறதா நம்ம சிறுக்களையே விடுற அளவுக்கு என்ன செய்யறோம் போறோம். முதலாவது விஷயம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூணாவது வஉகு கிரபக்கும் வதுக்ரு ஸ்மல்லாஹ், உங்களது பாத்திரங்கள் இருக்குதானே அவைகளை, கிரபன்ஸ்னா வாளி வாளி அல்ற வாளிகள் இருந்தால் அவைகளை மூடி விட்டு படுங்கள், பிஸ்மில்லாஹ் சொல்லி மூடுங்கள், அவைகளை கவுத்துங்க, அப்படி பிஸ்மில்லாஹ் சொல்லி கவுத்துங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வாளி. அடுத்ததாக நாலாவது கம்மிரு ஆணியத்தக்கும், உங்களது கோப்பைகள் வீட்டுல அவைகளை மூடிட்டு படுங்க. இன்னைக்கு அப்படியா படுக்கலாம், சிங்குக்கு பேத்து பார்த்தா கோப்பை உண்டு, ஈசான மூலைக்கு சைட்டுக்கு உண்டு, வடக்குக்கு உண்டு, அப்படியெல்லாம் திறந்து தான் இருக்கு. பழகிட்டா இவங்களுக்கு அந்த எச்சில கழுகிட்டா சரி, அதோட அசுத்தம் போயிட்டு நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கோப்பையை மூடி வைங்கன்றாங்க, முன்பகுதி வெளியே விளங்காம கவுத்து வைங்க அல்லது மூடி வைங்க.
என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிஸ்மில்லாஹ் சொல்லி மூடுங்கன்றாங்க. இரவு நேரத்தை தூங்க போகல சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலவு அன்த அவுது அலைஹா ஷைஅன், ஒன்றுமே உங்களுக்கு இல்லையா அதுக்கு மேல ஒரு ஒண்டையா வச்சு மூடுங்க, மூடுறதுக்கு ஒண்ணு இல்லையா இப்படியும் வைக்கலாதா இப்படி வைங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அதாவது மூடுனதா ஆகட்டும்ன்றாங்க. அர்த்தம் என்ன? மூடுறத அவ்வளவு வலியுறுத்திக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூடுறத அவ்வளவு வலியுறுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். வஅத்ஃபிஉ மசாபிஹக்கும், உங்களது விளக்குகளை என்ன செய்வீர்கள், அணைத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, இந்த கோப்பையை மூட சொன்னாங்க தானே, அத ரசூலுல்லாஹ் தனியா இன்னொரு செய்தியில சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இதே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க 5374. அப்ப அந்த நேரத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஃபைன்ன ஃபி ஸனதி லைலத்தன், இரவுல ஒரு, அதாவது ஒவ்வொரு வருஷத்திலேயும் ஒரு இரவு இருக்கிறது, ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு இரவு இருக்கிறது. யன்சுலு ஃபீஹா வபாஉன் லா யமர்ரு பி இனாஇன் லைஸ அலைஹி கிதாஉன் அவ் சிகாஇன் லைஸ அலைஹி விகாஉன் இல்லா நஸல ஃபீஹி மின் ஸாலிகல் வபா. ஒரு நோய் இறங்குகிறது பூமிக்கு. ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு இரவில் ஒரு நோய் இறங்கும், ஒரு இரவுல மட்டும். அது திறந்திருந்த எந்த கோப்பையாக இருந்தாலும் பாத்திரமாக இருந்தாலும் அதுல போய் தங்காமல் விடாது. அதுல போய் அந்த நோயுடைய சக்தி, இது விஞ்ஞான பூர்வமா இல்லையா, அன்றைக்கு நோய் என்றது இறங்குறது கோப்பையில தங்குறது அதெல்லாம் வழங்குமா? இன்னைக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எல்லா நோய் கிருமி என்ற விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நோய் அல்லாஹ் தஆலா இறக்குறான், திறந்திருந்த எந்த கோப்பையும் அதை விட்டு விடாது. ஸ்பெஷலான நோய் முதலாவது என்னது அங்க வரும், அவரை வச்சுதான் மருந்து கண்டுபிடிப்பாங்க கடைசியில. ஏன்னா அவருக்கு தான் முதலாவது தொத்திரிக்கும் உருவாக்கிட்டு ஆயிரும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோப்பையை மூடி வைக்கிறதுக்கு சொன்ன ஒரு காரணம் இது. அடுத்தது பாருங்க, வீட்டு விஷயத்துல பைஹக்கில வரக்கூடிய 674வது அல் ஆதாப் என்ற நூல்ல பைஹக்கி பதிவு செய்றாரு. 674வது இலக்கம். அப்துல் ரஹ்மான் இப்னு அலி இப்னு ஷைபான் தன் தந்தை வழியாக அறிவிக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பாத்த அலா லஹ்ரி பைத்தின் லைஸ அலைஹி ஹிஜாபுன் ஃபக்கத் பரியத் மின்ஹு திம்மா. அதாவது ஒருவர் ஒரு வீட்டுல தங்குறாரு, மொட்டை மாடியில தடை எதுவுமே இல்ல, ரவுனுக்கு பெல்கனி போன்ற எந்த தடையும் இல்லாம ஒரு இடத்துல அவர் மேலுக்கு தங்கி அவர் மரணித்தால் அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து அவர் நீங்கி விட்டார். பக்கத்து பரியத் மின்ஹு திம்மா. பரியத் மின்ஹு திம்மானா என்ன? அவர் வேண்டுமென்றே தற்கொலை செஞ்ச மாதிரி, வேண்டுமென்றே தற்கொலை செஞ்ச மாதிரி மொட்டை மாடியில போய் படுக்கிறது, எல்லாம் காத்தனதுக்காண்டி படுக்கிறது. ஆனா ஓரத்துல ஒன்று இல்லை என்று சொன்னா, விழுந்தார் என்று சொன்னால் அவருக்கு அவர்தான் பொறுப்பு, அவர் பெரிய குற்றம் செய்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். எவ்வளவு விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரவு நேரங்கள்ல வீட்டை விட்டு வெளியே போறதை குறைச்சுக்கொள்ள சொல்றாங்க. இதா சமிஅத்தும் நுபாஹல் கல்பி வ நஹீகல் ஹிமாரி பில்லைல், இரவு நேரங்களிலே நாய் குலைப்பதையோ அல்லது கழுதையுடைய சத்தத்தையோ கேட்டால் ஃபதஅவது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீங்கள் அதாவது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்க. ஃபைன்னஹுன்ன யரைன மாலா தரவுன, நீங்கள் காணாத எல்லாம் அவைகள் காணுகின்றன. வஅகில்லுல் குரூஜ இதா ஹதஅத்திர் ரிஜ்லு, ஆள் நடமாட்டம் குறைஞ்சிருமே இரவுல, அந்த மாதிரி நேரங்களை நீங்க வெளியே போவதை தவிர்த்து கொள்ளுங்கள், வெளியே போவதை குறைத்துக் கொள்ளுங்கள், குறைத்துக் கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ். வானான்னு சொல்லல, குறைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலே தனது படைப்புகளில் நிறைய விஷயங்களை வெளியே விடுறான். புதுனமான படைப்பெல்லாம் வெளியே வர காட்டுக்குள் ஒளிஞ்சதெல்லாம் என்ன செய்யும், வெளியே வர. பேபிசாசல்ல கொடிய மிருகங்கள் அது போன்றவைகள் என்ன செய்யும், வெளியே வர ஆரம்பிக்கும். பகல்ல உனக்கு தப்பலாம், இரவுல என்ன செய்ய முடியாம இருக்கும், தப்ப முடியாம இருக்கும். அது மாதிரி நேரங்களை நீங்க என்ன செய்யுங்க, தவிர்த்துக்கங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது அபூதாவூதிலே, அதாவது 5103வது இலக்கத்தில் 5104வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரவுல தூங்க போகின்ற நேரத்தில், இரவுல யாராவது தூங்க போறன்னு சொன்னால், மன்னாம வபியதிஹி கமர், கையில கொழுப்பு போன்ற ஒட்டக்கூடிய தன்மையில் தூங்க போக வேண்டாம். அப்படி போய் அவருக்கு ஏதாவது நடந்தால் அவர் தன்னை குறை சொல்லிக் கொள்ளட்டும். கையை கழுவாம படுக்க வேணான்றாங்க. படுக்கிறேன்னு சொன்னா கையில எந்த விதமான எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா கழுவிட்டு அசுத்தங்கள் இல்லாம உறங்கட்டும். அசுத்தத்தோடு உறங்கி அது பாதிப்பை ஏற்படுத்தினால் அவரை மாத்திரம் குறை சொல்லிக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதபுல் முஃபரத்திலே 1219வது இலக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. சகோதரர்களே, இவைகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டிலே கடைபிடிக்க வேண்டிய உலகியல் ரீதியான ஒழுக்கங்கள் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவு செய்தி ஒரு வீட்டிலே நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்கள், இதில் நிறைய செய்திகள் இருக்கின்றன. கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
சஹீஹுல் புகாரியிலே 3991வது இலக்கம் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், யுத்த பட போகுமே அந்த நேரத்தில் இரவுல எல்லாரும் கூடாரம் அடிப்பாங்களே, இந்த மாதிரி டைம்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடுகள இருப்பாங்க, கூடாரம் அடிச்சு ஒரு குரூப்பா இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த நேரத்தில் யார் யாரையும் விளங்காது, எல்லாரும் நெருப்பத்தை திட்டு அவ்வளவுதான், முஸ்லிம்கள் அணியன் மட்டும் விளங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னி லா அரிஃபு அஸ்வாத ருஃப்கத்தில் அஷ்அரியன பில் குர்ஆன் ஹீன யதுகுலூன பில் லைல் வ அரிஃபு மனாசிலஹும் மின் அஸ்வாத்திஹிம் பில் குர்ஆனி பில் லைல் வ இன் குன்து லம் அர மனாசிலஹும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஷ்அரியா கோத்திரத்தின் அபூ மூஸா அல் அஷ்அரி கோத்திரம், இந்த கோத்திரத்தினர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். இரவுல எனக்கு அவங்களோட ஊடுகள் விளங்காது, ஆனா அவர்கள் இரவு நேரத்தில் சத்தமிட்டு குர்ஆன் ஓதுவார்கள். இரவு நேரத்தில் சப்தமிட்டு குர்ஆன் ஓதுவார்கள். அந்த ஓசையை வைத்து அந்த வீடுகளை நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் இதை சொல்லணும்? இரவு நேரத்தில் குர்ஆன் ஓதுகின்ற சிறப்பு அந்த அஷ்அரியா கோத்திரத்திற்கு இருந்ததை பாராட்டுறாங்க ரசூலுல்லாஹ். இன்றைக்கு இது கேட்குதா? ஒவ்வொரு வீட்டுக்கும் போகல, குத்தாதரா வெட்டாதரா, நீயே பார்த்து அவனை பிரிச்சாய் என்னன்னு பார்த்தா டிவியில போகுதெல்லாம், எல்லாம் என்னது நாடகம் போகுது. ஒவ்வொரு வீட்டுக்கு பக்கத்தால போனா குத்தாத வெட்டாத அவனை ஏன் பிரிச்சா என்னது துரோகம் இப்படி என்ன போகுது. பார்த்தா வீட்டு பிரச்சனையும் இல்ல, யாருடைய பிரச்சனை வெங்கிறது பார்த்துட்டு இருக்கிறாங்க மகரிப போறோம் சகோதரர்களே. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்னது, இப்ப நாங்க என்ன சொல்ல வேண்டியிருக்குது, இந்த எந்த வீடுகளிலும் எங்கெங்க டிவி போட்டிருக்கிறான் நாங்கள் டிவியின் சத்தத்தை வைத்து தெரிந்து கொள்வோம் இப்படி சொல்ல வேண்டியிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் யார் இரவுல குர்ஆன் ஓதுறாங்கறத வச்சு இவங்க இங்கதான் இருக்கிறாங்க எனக்கு தெரியும். ஏன்னா அஷ்அரியா கோத்திரத்தினர் தான் இரவு நேரத்தில் குர்ஆன் ஓதுவாங்க என்றத பாராட்டி சொல்றாங்க, மற்ற சஹாபாக்களும் ஃபாலோ பண்ணணும் என்பதற்காக. சகோதரர்களே, அதை மற்ற நபித்தோழர்கள் சொன்னாங்கன்னு சொன்னா நாங்க அதை எவ்வளவு கடைபிடிக்கணும். இரவு நேரங்களில் மக்ரிப் ஆகிட்டா குர்ஆன் ஓதுறது சிறப்பு என்பது இந்த ஹதீஸ் முஸ்லிம் புகாரிலே வரக்கூடிய இந்த செய்தி எங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருந்தாலும் வீட்டு ஒழுக்கங்களில் இஸ்லாம் சொன்ன இந்த விஷயங்களை கடைபிடித்து கொஞ்சம் வீட்டை ஒரு ஆபீஸ பராமரிக்கிற மாதிரி, ஒரு நாட்டை பராமரிக்கிற மாதிரி எங்களுக்கு வீட்டை நாங்க பார்க்கணும். எங்க வீட்டுல எப்படி ஈமான் இருக்குது, எங்க வீட்டுல எப்படி இஸ்லாம் போகுது, எங்க மனைவி எப்படி நடக்குது, எங்க புள்ள எப்படி நடக்குது, என் வீடு குர்ஆன் சுன்னாவும் போல நடக்குதா, பார்த்தா ஒரு மத்தவன் வந்தா ஏதாவது படிக்கிறதுக்குரிய வழிகள் இருக்குதா, ஏதாவது தெரிஞ்சுக்கல வழி இருக்குதா என்பது போன்ற ஒரு வீட்டை நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னு சொன்னா, அந்த அளவுக்கு ஒழுக்கத்தை நீங்க வீட்டுல கொடுத்தீங்கன்னு சொன்னா நிம்மதி அல்லாஹ் உங்களுக்கு ஆக்குவாங்க. அங்க அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்வான், செகண்ட் அந்த நிம்மதி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஆக்குவான். அப்படிப்பட்ட நிம்மதியும் அருளையும் அல்லாஹ் தஆலா நாங்கள் வாழுகின்ற வீடுகளிலேயே எங்களுக்கு தந்தருள் புரிவானாக. ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி